ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். இந்த வாரம் போகிற போக்கில் வழக்கம் போல 3 ஆளுமைகளும் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கிறோம். அதிபர்கள்னு 3 அதிபர்களும் ஆளுமைகளும் பாரு கரெக்டாக அதில் கவனமாக இருக்கிறாங்க. ஒன்றா சேர்ந்து இருக்கிறோம். தம்பி சோழன் மு. கலைஞர் இயக்குனர் அவர்களும், தம்பி ராகவ் வருங்கால இயக்குனர் அவர்களும், வருங்கால அதிபர், தொழிலதிபர், திரை நட்சத்திரம், வாழும் திரைக்கலைஞர், திரை நட்சத்திரம் தான் சொல்லி எனக்கு சொன்னாங்க. சரிங்க. வாழும் அதாவது திரை நட்சத்திரம் தம்பி முத்துப்பாண்டி அவர்களும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். ராவண அதிபருக்கு வணக்கம். அண்ணனுக்கு இயக்குனர் அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், 28வது பிறந்த நாள் சொல்றாங்க. எதுக்கு 7 வயசு கூட சொல்றீங்க? என்றும் 21, இன்னைக்கு 21, என்றும் 16 மாதிரி 21 வச்சுக்கிட்டேன். 21 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவர் பையனுக்கு என்ன வயசுன்னு கேளுங்க. என்ன சொல்ல வர தம்பி? 21ன்னாரு. அப்புறம் மச்சி எப்படி இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்க அவருக்கு? அதெல்லாம் முடியாது. பார்வையாளர்கள் சார்பாக எல்லோருக்கும் உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து முதல்ல சொல்லிடுறோம். நாம சார்பாக 2 பேரும் ஒரே யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க. என்ன எதனா பேசி வச்சுட்டு வந்திருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிறதுங்க. அதாவது எப்படின்னா, வருடம் என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு மாமன்னர்கள் மருதுவர்களுடைய நினைவு நாள் வரும். அக்டோபர் 24. அப்ப வந்து நானும் தம்பியும் என்ன செய்வோம்னா, மருதிருவர்களுடைய திருப்பத்தூர்ல போய் நாங்க அங்க அவங்களுடைய நினைவிடத்துல போய் நாங்க வணங்கிட்டு வீர வணக்கம் செலுத்திட்டு வருவோம். இப்ப 2 ஆண்டுகளா இங்க சென்னையில வந்து மருதிருவர்களோட சிலையை நிறுவியிருக்காங்க. அதனால நாங்க சென்ற ஆண்டு அங்க போய் வந்து புகழ் வணக்கம் செலுத்தணும். இந்த ஆண்டும் அங்க போய் செலுத்த போறோம். சரி, ராவணால போற போக்குல இப்படி இங்க வந்துட்டு இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு அங்க போற மாதிரி, அங்க போறது மாதிரி ஒரு கல்லுல 2 மாங்காய். அதனால நாங்க வந்து மருதிருவருக்கு வந்து வீர வணக்கம் செலுத்த போகும்போது எப்பவுமே வேஷ்டி சட்டை போட்டு தான் போவோம். அந்த அடிப்படையில போட்டு வந்திருக்கோம். வேஷ்டி சட்டை ஏன்டா போட்டுன்னு கேட்டதுக்கு எவ்வளவு பெரிய வரலாறு சொல்றோம் பாருங்க. நல்ல விடயம் தானே. மறக்காம அவருடைய நினைவு நாளை நீங்க அனுசரிச்சு 2 பேருக்குமே பொண்ணு பார்க்க போறீங்க. சரிங்கண்ணே. அதாவது வந்து இதுல வந்து அரசு வந்து ஒரு பிழை செஞ்சிருச்சுன்னு நேற்று வந்து சோசியல் மீடியால சுத்திக்கிட்டு. ஆமா, அவருடைய பிறந்த ஊரை வந்து தவறா குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. வரலாறு தெரியாதவர்கள், செய்தித்துறையும் மோசம், தமிழ்நாடு அரசு செய்தித்துறை, இவங்களுக்கு வரலாறும் இருட்டடிப்பு பண்ண கோஷ்டிங்களுக்கு எங்க உண்மை வரலாறு தெரியும், இப்படி எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. அதான் அது ஒண்ணும் இல்லைண்ணே. அழகாபுரி முக்குளம்னு எழுதியிருக்கிறாங்க. விருதுநகர் மாவட்டத்துல அழகாபுரி முக்குளம்னு. ஆனா அது அழகாபுரி முக்குளம் இல்ல, நரிக்குடி முக்குளம். நரிக்குடிக்கு பக்கத்துல இருக்கிற முக்குளம் தான் வந்து மருதிருவர்கள் பிறந்த ஊரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து மருதிருவர்களுக்கான அவர்கள் பிறந்த ஊர்ல நினைவு மண்டபம் எழுப்பணுங்கிறதுக்காக சட்ட போராட்டம் நடத்தினவர் இவரு. அதாவது என்னன்னா, நான் வந்து அதுக்கு வழக்கு போட்டிருக்கிறேன். மதுரை உயர் நீதிமன்றத்துல 2019 இருந்து வழக்கு இப்ப வரைக்கும் இருக்குது. உயர் நீதிமன்றம் 2 உத்தரவு போட்டிருக்கு. அதை இது வரைக்கும் இந்த அரசு செயல்படுத்தல. என்ன உத்தரவு போட்டு? 2021க்கு பிறகுதான் உத்தரவு போட்டாங்க. அது வந்து என்னன்னா, இந்த திமுக அரசுல அதாவது என்ன உத்தரவு போட்டாங்க, நான் வந்து என்னுடைய கோரிக்கை என்ன பிரேயரா வச்சிருந்தேன்னா, அங்க மருது பாண்டியர்கள் பயன்படுத்தின பொருட்கள் அங்கங்க சிதறி கிடக்குது, பல இடங்கள்ல இருக்குது. அதை இன்னும் ஆவணப்படுத்தாம காட்சிப்படுத்தாம வச்சிருக்கிறாங்க. அவங்க பயன்படுத்தின பொருட்கள்லாம் ஒரு குடோன்ல போட்டு அடைச்சு வச்ச மாதிரி குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல அருங்காட்சியகமா மாத்தணும். அந்த அருங்காட்சியகமா மாத்தி அதுல நூலகத்தோடு கூடிய அருங்காட்சியகம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கோரிக்கையை வச்சு உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருக்கிறேன். அதுக்கு வந்து நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா, அதுக்கு வந்து இவங்க கேட்கறது சரிதானா, அவங்க பிறந்த ஊர்ல அவருக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல, அப்புறம் எப்படி ஒரு மன்னர்களை எப்படி அவங்களுக்கு தெரியும், பின்னாடி வர வாரிசுகளுக்கு சந்ததியினருக்கு தெரியாம போயிடும், அதனால நீங்க இதை வந்து நிறுவுங்கன்னு சொல்லும் போது உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. அப்ப வந்து அரசு தரப்புல இருந்து வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க? அரசு தரப்புல இருந்து வந்து சொன்னது என்னன்னா, எங்களுக்கு நரிக்குடியில வந்து அந்த முக்குளத்துல கவர்மெண்ட்டுக்கு இடமே இல்ல, அரசு இடமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நான் வந்து அந்த நரிக்குடியில இருக்கிற
மருதுபாண்டியர்களுடைய வாரிசுதாரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இடத்தையே நான் கேட்டு வாங்கி எவ்வளவு இடம் வேணாலும் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அதையும் வாங்கி இடம் இருக்குது கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க அவங்க. நீங்க அரசுகிட்ட இல்லைன்னாக்கா இப்பதான் சதுரம் வட்டம் நிறைய ரியல் எஸ்டேட் வருது இல்ல, அவங்க சொன்ன எல்லாம் வாங்கி கொடுத்துட போறாங்க. இல்ல அது கூட நாங்க கேட்கல. நாங்க எங்க இடத்தையே தர்றோம், அதையே நீங்க அரசு தானமா தரோம், அரசுக்கே பதிஞ்சு தரோம், நீங்க அரசு அதுல வைங்கன்னு சொல்லி நாங்க உயர் நீதிமன்றத்துல அதனுடைய மொத்த டாக்குமெண்ட்டையும் கொடுத்தாச்சு. இதுல எவ்வளவு இடம் வேணாலும் எடுத்துக்க, 1/2 ஏக்கர் வேணா எடுத்துக்க, 1 ஏக்கர் வேணா எடுத்துக்க, 2 ஏக்கர் வேணா எடுத்துக்க, வடக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, தெற்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, மேற்கு எடுத்தாலும் சரி, கிழக்கு எடுத்துக்கிட்டாலும் நீ எந்த இடத்துல கேட்டாலும் தர்றோம்னு சொல்லி நாங்க அந்த டாக்குமெண்ட், சர்வே நம்பர், அந்த இடத்துடைய ஓனர் எல்லார்ட்டையும் ஒப்புதல் வாங்கி உயர் நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணிருக்கிறோம். என்னாச்சு? அதுக்கும் திருப்பி ஆர்டர் பிடிச்சிருந்தா இடம் தர்றாங்கல்லப்பா, நீங்க வந்து நிறுவ வேண்டியதானேன்னு சொல்லி கேட்டுச்சு உயர் நீதிமன்றம். அது எப்படி நிரூபிக்கும்? இல்ல வரலாறு வெளியில வந்துச்சுன்னா அது சரி. இதுல இன்னொரு செய்தி என்னன்னா, கூடுதல் செய்தி, அந்த யார் வந்து இதுக்கு வந்து நிதி ஒதுக்கணுமோ அவர் தான் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ, இப்ப நிதி அமைச்சர். அப்படி போடு. சரி, யாருன்னா இப்ப தங்கம் தென்னரசு இருக்காரு இல்லையா, அவருடைய தொகுதியில தான் அது வருது. திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில தான் அந்த நரிக்குடி முக்குளமே வருது, மருதுபாண்டியர்கள் பிறந்த ஊரு. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அவர் தொடர்ச்சியா அங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் வரும்போது வாக்குறுதி கொடுக்கிறாரு, ஆனா செய்ய மாட்டாரு. ஆனா நான் சட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறேன், 2 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க மருது மக்கள் இயக்கத்தின் சார்பில் போட்டப்பட்ட நீங்க போட்டிருக்கீங்க, அரசு தரப்புல தொய்வா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல இடம் இல்லைன்னு வச்சது மட்டும் இல்ல, 1000 காரணம் சொல்லுவாங்க. தொய்வா வச்சது மட்டும் இல்ல, மருதிருவர்கள் பிறந்த இடத்தையே மாத்துறாங்க. அதனால நீங்க வந்துட்டு வேலை சொன்னா வம்பா போயிடும். என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? இதுவே பெரியார் வரலாறு பண்ணுவாங்க. இல்ல தம்பி, வரலாறு, கலைஞர் வரலாறுனா ரொம்ப அருமையா செய்வாங்க. அதான் சொல்லுவாங்க கேளுங்க. ஊந்து அடிச்சு மெரினால இடம் வாங்கி நினைவு வச்சு அவருக்கு பெரிய வாழும், இந்த உலகமே அவர் தான் உருட்டிட்டு வந்தாருன்னு இன்னொருத்துக்கு பெரியார் உலகம். அது வருது பஞ்சாயத்து. இதுக்கெல்லாம் உங்களுக்கு இடம் வருது, நிதி வருது, எல்லாம் வருது. அதனால தமிழருடைய வரலாறு, தமிழருடைய பொக்கிஷன் மட்டும் உங்களுக்கு இடம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நிதி இல்லை, எத்தனை இல்ல சொல்லிட்டு இருப்பீங்க. உங்க காலத்துல நீங்க இப்படிதான் இருப்பீங்க. உலகம்னு பேசுனது ரைட்டு, நிதி இல்லைன்னு பேசுனது யாரையோ குத்தி காட்டுறது மாதிரி இருக்குண்ணே. இதை விட இன்னொரு செய்தி சொல்லிக்கிறேன். அதாவது இடம் இல்லைன்னு இவங்க சொல்றது போல, மதுரையில வந்து ஒரு பெரிய நூலகம் கட்டி 150 கோடியில திறந்தாங்க தெரியுமா? ஆமா, கருணாநிதி பேர் வச்சு. அந்த நூலகத்துக்கு எங்க இருந்து இடம் எடுத்தாங்க? எங்க நிறுத்தாங்க? அவங்க வந்து அங்க இருந்த அரசுக்கு தங்கியிருந்த அரசினர் மாளிகை இருக்கு இல்லையா, அதாவது அரசு ஊழியர்கள் கட்டியிருந்த அந்த குவார்டர்ஸ் இருக்குல்ல, அதை இடிச்சுதான் வந்து அதுல வந்து கட்டினாங்க. இதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நாட்டையே இடிச்சு கூட எல்லாத்தையும் கட்டுவாங்க. ஆனா தமிழர் மன்னர், அவருடைய பொக்கிஷம், அவருடைய வரலாறு, அவங்களுடைய இது எல்லாம் வெளியில வரணும்னா மட்டும் இடம் இல்ல, நிதி இல்ல, அது இல்லன்னு எல்லாம் சொல்லிட்டு ஒரு தீர்வு இருக்கு. இல்ல ஒரு தீர்வு இல்ல தம்பி. கடைசி நேரத்துல 100 ரூபாய்க்கு கோட்டம் கொடுத்தா நீ ஓட்டு போக போறோம், நாங்க வந்துக்க போறோம். நாற்காலியில என்ன தமிழர்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு ஐடியா யோசனை சொல்லுங்க. ஒரு தீர்வு, அந்த அங்கு நினைவிடம் வைக்கிற இடத்துல ஐயா கருணாநிதி அவர்களுக்கும் ஐயா பெரியார் அவர்களுக்கும் அங்க மார்பளவு சிலை இல்ல ஆள் உயர சிலை வைக்கப்படும் அப்படின்னு கூடுதலா ஒரு பெட்டிஷன் நீங்க போட்டு பாருங்க. அடுத்த நொடியே அரசாங்கம் இடம் கொடுக்கும். ஐடியா தெரியாம இருக்கீங்க, நல்லா இருக்கு இந்த ஐடியா. பெரியார நீங்க அடிக்கடி இழுக்கிறீங்க, பெரியார் உலகங்கிறீங்க, நிதி. சாமி நான் சொல்லல, இப்ப கூட உட்காந்துக்கிட்டு நிதி வந்து திமுக சார்பாக எத்தனையோ கோடி கொடுத்திருக்காங்க. சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு நாள் ஊதியத்தைன்னு சொல்லிட்டு அந்த இருங்க கேக்குறேன், ஒரு மாத ஊதியத்தை, ஒரு மாதம் ஊதியம், ஒரு மாத ஊதியம் யாரோட பணம் அது? அது அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கான கொடுக்குற பணம், சம்பளம், அவங்களுடைய சம்பளம். அந்த சம்பளம் யாரோட பணம்? அது மக்களோட வரி. மக்கள் வரி பணத்தை வந்து உங்களுக்கு உழைக்கிற உழைப்புக்கு சம்பளமா கொடுத்தா மக்கள் வரி பணத்தை வாங்கி நீங்க வந்து பெரியார் உலகத்துக்கு கொடுப்பீங்களா? தம்பி பெரியார் இல்ல ஒத்துக்க மாட்டேன். அரசு ஊழியர் சம்பளம் வேலை செய்யறாங்க, மக்கள் வரி பணத்துல இருந்து சம்பளம் போகுது. அவங்க நல்லா ஆண்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அரசு ஊழியர் எல்லாமே கடன் வாங்குறப்ப கடன் வாங்குறாங்க, கொடுக்குறப்ப கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நாங்க சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், எங்க ஒரு நாள் வயசு பட்டினியா போட்டு 1 மாசம் முழுக்க வயிற்று கட்டி வாயை கட்டி நாங்க கொடுக்குறோம் கொள்கைக்காக. இது தப்பா உங்களுக்கு? தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி, நாங்க பட்டினியா இருந்து கொடுக்குறோம் தம்பி, வயிற்று கட்டி வாயை கட்டி. கேக்குறீங்களே, வடக்குல அயோத்தியில ராமர் கோவில் கட்ட போறாங்கன்ற அறிவிப்பு வந்தவொடனே இங்க இருந்து எத்தனை திமுக எம்எல்ஏகள் அமைச்சர்கள் எல்லாம் பணம் கொடுத்தாங்க, நிதி கொடுத்தாங்க. அதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க பொறாமையில நாடகம் மாறுறீங்க. எங்க செஞ்சு மஸ்தான் கொடுத்தாருன்னு நிறுவிட்டா நீங்க என்ன ஆவறீங்க? மத நல்லிணக்கம்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு மத நல்லிணக்கம் இருங்கண்ணே. யானை செத்தாலும் 1000 பொன், யானை இருந்தாலும் 1000 பொண்ணுன்னு நம்ம தமிழர்கள் சொன்னாங்க. சரி, அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு பாருங்க.
பெரியார் இருந்தாலும் நிதி கொடுக்கணும், பெரியார் இறந்தாலும் நிதி கொடுக்கணும். ஆனா ஊர்லாம் திரள் நிதி கொள்ள, திரள் நிதி கோஷ்டின்னு சொல்லிட்டு நீங்களே காசு வசூல் பண்ணிக்கிட்டு லட்சக்கணக்கில் திரள் நிதி வாங்குறாங்க. அதாவது நீங்க சும்மா 1000-500 வாங்குனீங்கன்னா அது இழிவான திரள் நிதி. இதுவே நாங்க 1 லட்சம் 1.25 லட்சம் கோடி 1.5 கோடி 2 கோடின்னு வாங்கணும்னா அது வந்து வேற நிதி. அதுக்கு பேர் வந்து இதுக்கெல்லாம் நிதியும் வருது, இடமும் வருது. திரள் நிதியில 2 வகைப்படும். பணக்கார திரள் நிதி, ஏழை திரள் நிதி. நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டங்கள் எல்லாம் போனோம்னா அந்த தண்ணி கேன் குடத்துல இல்ல தண்ணி கேன் 200 அந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டையும் 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்குறது. ஆனா அதுக்கு என்ன பேரு? அது திரள் நிதி. ஏழை திரள் நிதி. பணக்கார திரள் நிதி எப்படின்னா, ஐயா வீரமணி ஐயா வந்து ஒரு தராசுல உட்காந்துப்பாரு. அவரு எடைக்கு ஏற்ற மாதிரி இங்க தராசுல பணம் வரும். வார்த்தை தப்பா ஒரு எழுத்து பாரு, இடைக்கு ஏற்ற மாதிரி கூடுதலா பணம் வரணும்ன்றதுக்காக ஐயா அவர்கள் உட்கார்ந்து இருக்கிற தராசு மேல ஏறிலாம் நின்னு அதை பிடிச்சி இழுத்து வெயிட் இன்க்ரீஸ் எல்லாம் பண்ணி காட்டுவாங்க. அது பணக்கார திரள் நிதி. இதுதான்டா கோயில்ல செய்வாங்க, துலாபாரம்னு வாழைப்பழம் இதெல்லாம் கோயிலுக்கு பிடிக்காது, சாமி எங்களுக்கு பிடிக்காது. ஆனா அது செய்யறது எல்லாத்தையும் கொடியவர்களின் கூடாரம். ஆமா. ஆனா இது மட்டும் எந்த கூடாரம்னு தெரியல. நான் அந்த விஷயத்துக்கு வரேன். இவர் ஏதோ செய்தாரு, பேசினாரு பெரியார். சரி, யாருன்னே கொடுத்தாருன்னு ஒரு விஷயம் இருக்குண்ணே, அதை கடந்து போறீங்களா? இப்ப நம்ம என்ன சொல்றோம், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதியா இருக்கிற விடுதலை சிறுத்தைகளும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, பெரியார் உலகத்துக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. கொடுக்கட்டும். உங்களுக்கு வயது எரியுதா? எங்க கிட்ட காசு பணக்காரரா கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன? இந்த எந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்க அரசியல் பண்ணி அவர்களை அணி திரட்டி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்களோ, அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இதுவரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? உங்க மாசம் வாங்கின சம்பளத்துல நான் ஒரு பகுதியை இந்த ஒடுக்கப்பட்ட பிள்ளைகள் படிக்கிறதுக்கு, அல்லது இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வர்ற பிள்ளைகள் வந்து IAS IPS ஆபீசரு ஆகுறதுக்கு நாங்க இந்த நிதியில ஒரு பகுதியை பயன்படுத்துறோம்னு இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? அதான் பெரியார் படிக்க வச்சுட்டு இருக்காரு, பெரியார் வேலை வாங்கி கொடுக்க. எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்குதான் நாங்க அவர் கொடுத்தோம். அங்க பெரியாருக்கு ஒரு நிமிஷம், பெரியாருக்கு தமிழ்நாட்டுல 1 லட்சம் கோடி சொத்து இருக்குங்கிறாங்க. ஏன் இத்தனை இது இந்த பெரியார் கட்சி, பெரியார் வீரமணி அவர்கள்ட்ட முறைச்சுக்கிட்டு வெளியில போன குளத்தூர் மணி அண்ணன், கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன், இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லி பேசினாங்க? அப்போ பெரியார் சொத்தை ஒரு தனி மனிதன் அனுபவிக்கிறதா, அந்த 1 லட்சம் கோடி அரசுடைமை அப்படின்னு சொன்னாங்கல்ல. இப்ப நம்ம பேசணும்னு வச்சுக்கோ, இவன் காண்டு குடிச்சு போய் பேசுறான் அப்படின்னு வேற மாதிரி பேசுவாங்க. பாஜக பீட்டிங். இல்ல எனக்கு ஒரு சந்தேகம், அதை விட்ட வேற என்ன இருக்குது? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கரூர் இந்த நெரிசல்ல இறந்து போனவர்களுக்கு நிதி உதவி வழங்கினார். அது எப்படி வழங்கினார்னா, விசிக உடைய மாவட்ட செயலாளர்கள்ட்ட எல்லாம் திரள் நிதி வாங்கிதான் கொடுத்தாரு. அதுலயும் சிலர் பணம் போடல அப்படின்ற அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் போட்டார். அது ஓகே, நம்பி செக்கு கொடுத்துட்டோமா, சீக்கிரம் பணம் போடுவாங்க. ஆமா சரி. அங்க கொடுக்கும்போது மட்டும் மாவட்ட செயலாளர்கள்ட்ட திரள் நிதி வாங்கி கொடுக்குறாரு மக்களுக்கு உதவி செய்யும் போது. ஆனா பெரியார் உலகத்துக்கு தன்னுடைய சம்பளம், தன்னுடைய இருப்பில் வைக்கக்கூடிய தம்பி உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுப்போம். உங்களுக்கு என்ன நோவுது? எங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுப்போம். களஞ்சியத்துக்கு என்ன கஷ்டம்? இப்ப யாரு கொடுப்பீங்க? நாங்க பெரியாருக்கு கொடுப்போம். எங்க உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும், கற்சலைக்கா எல்லாத்தையும் நாங்க கொடுப்போம். அந்த உலகத்துக்கு கொடுப்போம். உங்களுக்கு என்ன செஞ்சாரு அவரு? அதான் எங்களை படிக்க வச்சது அவர் தான். நாங்க அவரு தான் புரட்சி. அவரு எவ்வளவு அரிய பெரிய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்தவர் பாடம் தான். நீங்க வேற, அவர் சொன்ன கருத்துன்னு சொல்றது பூரா இங்கிலீஷ்காரங்க சொன்னதான். சரி இல்ல, நம்ம அவங்க தாய் மண்ணிலே எழுதுன கருத்தெல்லாம் இருக்கு. மாரல்ஸ் இன் மேரேஜ் அது சொல்றீங்களா? இல்ல தம்பி, அந்த கிருஷ்ணா முத்துக்குமாரப்பன்னு ஒரு தம்பி இருப்பாரு. அவர் தான் முதல்ல இதை போட்டு பொலையர்னு பொழந்தாரு. இது இன்னொருத்த எழுதின புத்தகத்தை 7 அட்டை எல்லாத்தையும் திருடி நீங்க சுட்டு எழுதிக்கலாம். பெண் ஏன் அடிமையா? அதே நாங்க பண்ண புரட்சி இவர் எவ்வளவு சிந்திச்சுட்டாரு பத்தியெல்லாம் ஊட்டிங்கிறன்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாம, இது சம்பந்தமா இன்னொருத்தர் ஆய்வு கட்டுரை எழுதுறாரு. அவருக்கும் அது எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த மாதிரிலாம் பதிவு பண்ணாதீங்க, அடுத்த புத்தகத்தை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு பண்ணது அவரு, அந்த தம்பி. இந்த மாதிரி கோஷ்டி இப்ப நான் என்னன்றேன், நீ கேட்டீங்களா அவர் ஏன் கொடுக்கணும்னு சொல்லிட்டுன்னு, இவங்க எல்லாருமே படிக்க வச்சு பேண்ட் சட்டை போட வச்சு இன்னைக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவங்க தான், பெரியார் தான். அதனால அவங்க கொடுக்குறாங்க. ரவிக்குமார் எழுதினாரு, பெரியாரை பத்தி விமர்சனம் பண்ணாரு. சட்டையெல்லாம் கீழ்ச்சி, தாய்மண்ணில் சட்டையெல்லாம் கீழ்ச்சி தொங்க விட்டாரு. அவரே மறந்துட்டு இல்ல பெரியாருக்கு பிறகுதான் எல்லா உலகமே விடிஞ்சதுன்னு அவரே வந்துட்டார் அந்த வழிக்கு. 29 சீட்டு வேணுமா வேணாமா? 29 சீட்டு வேணுமா வேணாமா?
இல்ல 29 சீட்டா 29ஆம் ஆண்டுல உங்களுக்கு பேசுறீங்க என்ன கனவு? இந்த கனவு பகல் கனவா? கனவு கூட நாங்க 2க்கு மேல தாண்டக்கூடாது. 1-2ல நாங்க நிக்கும் போது நீங்க இல்ல தம்பி, கனவுல கூட நாங்க அந்த மாதிரி நினைக்க கூடாது. 29 2 இலக்கத்துக்கே போகாதீங்க, 2 இலக்கத்துக்கே போகாதீங்க. ஒற்றை இலக்கத்தில் நில்லுங்க. அப்புறம் பிரதமர் கனவு மட்டும் எப்படி எங்களுக்கு? ஏன் நாங்க கனவு எங்களுக்கு பிரதமர் தெரியும். தமிழ்நாட்டு முதலமைச்சரே சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. பிரதமர் எல்லாம் நாங்க வர இந்த பழம் புளிக்கும். மேடையில பட்டிமன்றத்துல புளிக்குன்னு இல்ல, அடுத்தது இன்ப நிதி காத்துங்கிறாரு, அதுக்கு விரோதமா போயிடக்கூடாதுன்னு அப்படியே அடக்கி வாசிக்கிறீங்க. தாமரை மலர் போல வீட்டிற்கும் நடுவர் அவர்களே அப்படின்னு பேசும்போது அவர்னா தாமரை அவரு அந்த மாதிரி மேடையில பேசிட்டு போக வேண்டியதான். பிரதமராவதுதான் எங்களுக்கு கனவு அப்படின்னு இங்க கொடுத்தீங்க. உங்க அயோத்திதாச பண்டிதரையும் அதுல பாருங்க, ஒரு முக்கியமான கருத்தை கொண்டாந்து முன் வச்சாரு பாருங்க அண்ணன் மதிப்புக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள். தனி ஈழம் ஒன்று அமைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு தமிழன் இந்த நாட்டின் பிரதமரானால்தான் அது முடியும். முதலமைச்சரானாலும் சில பேர் சொல்லுகிறார்கள், முதலமைச்சர் தமிழகத்தின் முதலமைச்சரானால் தனி ஈழம் அடைந்து விடலாம் என்று சொல்லுகிறார்கள். தற்குறிகள். இந்த வங்கதேசம் ஒரு பிரிவினை நடந்தது ஞாபகம் இருக்கா? வரலாறு அங்க முதலமைச்சரா சித்தார்த்தர் ரேன்னு ஒருத்தர் இருந்தார் ஞாபகம் இருக்கா? படிச்சவங்க இவங்கெல்லாம் அவர் என்னன்றாங்க, அந்த பிரச்சனை வந்தோடனே ஒரே மொழி ஒரே இனம் தான் பாகிஸ்தான். அதுவும் ஆனால் கிழக்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான், நீ வேற நான் வேற, இந்த சரிப்பட்டு எல்லாம் வராதுன்னு பிரிவினைவாதம் வந்த உடனே அவர் பிரதமரான பிற்பாடு தான் நான் போயிட்டு அது தனிநாடா ஆகணும் அப்படின்லாம் நினைக்கல. நாளைக்கு நீ ராணுவத்தை அனுப்பணும், என்னுடைய காவல்துறையை நான் அனுப்புவேன். என்ன சொல்றீங்க பிரதமர், உங்களுக்கு டைம் அப்படின்றாரு. நீங்க தலை இருக்கும்போது வாழ ஆடக்கூடாது, நாங்க ஆடக்கூடாது. இல்ல நீங்க சொல்லி பாரு, என்னுடைய போலீஸ் போர்ஸா அனுப்புறேன் சொன்னாரு நாட்டினுடைய முதலமைச்சர். அவர் வந்து நாங்க பிரதமரா வந்த பிற்பாடு தான் அங்க வந்து பிரிவினை தனி நாடுன்றதெல்லாம் நடக்கும் அப்படின்னு பேசவே இல்லை, உருட்டவே இல்லை. நீ யாரோட சேர்ந்து இருக்கீங்களோ அங்க எங்க அண்ணன் வந்து நீங்க வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாருன்னு சொல்றத எங்க அண்ணன் ஏற்கல. அவங்களே வந்து அறுதி பெரும்பான்மையில இருக்கும்போது அவர்களுக்கு ஏன் நான் முட்டு கொடுக்கணும்? சரி, அப்ப நீ தனிச்சு நின்றுட்டு போங்க, சொல்லுங்க நீங்க. அது எப்படி நாங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்திட்டு மத்திய அரசு சட்டம் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசதான் அந்த கோஷ்டி காண்டாவது தான் சொல்றாங்க. சரி, நீங்க எப்ப பாரு எங்களையே பேசுறீங்க. சரி, எல்லாரையும் பேசுற மாதிரி நீங்களும் வச்சோம்னா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ராவணா வளையொலி வந்து பாலிமரோட எதுவும் பார்ட்னர் செஞ்சிருச்சாரு. என்னையா சாமி இப்படி எல்லாம் இழுத்து விடுறீங்க? ஏற்கனவே ஒன்று காண்டு பிடிச்சுன்னு எழுதிட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. போற போக்குல நீ மாதிரி கொத்தி போட்டு பாருங்க. பாலிமர் பஞ்சாயத்து என் பஞ்சாயத்து ஒண்ணா? அது என்னவோ தெரியல, போட்டு போலன்னு பொழக்கிறாங்க. இவங்க வாயை மூடி உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா அங்க போய் நீ வீடியோ போட்டுன்னு வச்சுக்கோ, அல்ல கையை வச்சு. அது சரி, உன்னியரசு போஸ்ட் ஒண்ணு வச்சுட்டு இருக்கிறீங்களா? உன்னிய சொல்றேன், அங்க போட்டுன்னா பொழந்துருவாங்க. உங்க ஏகலைவனா இழைச்சிட்டு உடனே கொச்சு தந்தாங்க. அது ஒண்ணு இல்ல, நீங்க எப்ப பாரு பொய்யா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உண்மையை எவனாவது ஒருத்தன் சொல்லி ஆகணும்ல. அது பாலிமரா இருக்கு, என்ன பண்றது? இல்ல இங்க கேளுங்க, அவன் இது வரைக்கும் பொய்யாதான் பேசுவான், இந்த விஷயத்துலதான் போட்டு அவன் பொழக்கிறான். இல்ல பொய்யா பேசுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவன் ஒண்ணு எங்களுக்கு அவர் கேக்குறாரு, யார் எப்படி இது எடுத்தது 39 அடுத்த சில நிமிடங்களில் அங்கே எப்படி வந்ததுன்னா எனக்கு எப்போ வந்தாங்க, எப்போ எடுத்தாங்க, எப்போ வந்துச்சு, யார் மூலம், எல்லாத்தையும் சொன்ன பிற்பாடு பொய்ய பேசிட்டு இருக்கிறீங்களே. அப்புறம் கோயில் விஷயத்துல போட்டு பழைய ரீல்லாம் எடுத்து போட்டு பேசுறது எல்லாமே வரலாற்று பூர்வமான ஆவணம். இன்னைக்கு ஒண்ணு பேசிட்டு நாளைக்கு ஒண்ணு இல்லன்றப்பெல்லாம் இல்லன்றதெல்லாம் எடுத்து போட்டு. அது மட்டும் இல்லைண்ணே, அங்க போய் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமா, அது மட்டும் இல்லைண்ணே, நம்ம விடுதலை சிறுத்தைகளை வந்து தொடர்ந்து குற்றம் சொல்றோம், குறை சொல்றோம் ராவணா அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இப்ப வந்து அவங்க வந்து நான் சொல்லல தம்பி, நீங்க தான் திரும்ப வந்து அவரை இழுத்து விடாதீங்க. இல்லன்னா இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல தம்பி சொல்லிட்டேன். இல்லங்கண்ணா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னெல்லாம் விஜய்க்கு நடந்துச்சோ அதெல்லாம் அவருக்கும் நடந்திருக்கு. மரத்துல ஏறுறாங்க, அண்ணனே சொல்றாரு, ஏய் யாருப்பா மரத்துல ஏறாதப்பா, இறங்குப்பா, கட் அவுட்ல ஏறாதப்பா, இறங்குப்பா அப்படிங்கிறாரு. கிரௌடு வருது, உங்களுக்கு பொறாம சும்மா வருது. தலைவர் பேசிட்டு இருக்காரு, அந்த கிரௌடு என்னத்துக்கு டான்ஸ் ஆடுறாங்க? எவ்வளவு பாசம் இருந்ததுன்னா மரத்துல தொங்கிட்டு பாப்பான், கட் அவுட் மேல ஏறுவான். நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்புறம் இவங்களை மட்டும் நீங்க வந்து அணிலுங்கிறீங்க, தற்கொலைங்கிறீங்க. அது ஒண்ணு இருக்குது இல்ல. அந்த வகையில நீங்க தாவேக்காவை பாராட்டணும். விசிஓடைய கூட்டங்கள்ல நானுமே பார்த்திருக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் பேசி மேடையில பேசிட்டு இருக்கும் போதே கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருப்பாங்க.
அங்கேயும் தாவக்க ஒன்றும் குறைச்சல் இல்ல. அடிச்சு பின்னி எடுத்துட்டு ஓடுறான் அவனே வந்து. அது அவர் பாடி கார்டு வச்சுட்டு இருக்கிறதால இப்ப என்ன இப்ப ஏதோ உதிரி கும்பல்களை உருவாக்குகிற கட்சிகள்னு இந்த 2 கட்சி மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா ராவணா? போற போக்குன்னு பேர் தான் நிகழ்ச்சி வச்சுக்கிறேன். போற போக்குல என்ன வச்சு செஞ்சுட்டு போறதுக்கு இது நிகழ்ச்சி இல்ல. எல்லாத்துக்கும் ராவணா ராவணா இழுத்துட்டு இல்ல மேல ஒருத்தர் இருக்கான் பாத்துக்குவான், மேல ஒருத்தர் இருக்கான் பார்த்தோன்னு இழுத்து விட்டு போவாங்கல்ல தம்பி. இது நல்லது. சரிண்ணே, ஒரு கேள்வி கேக்குறேண்ணே. சரி, யார் அந்த அயோக்கியன்? யார் அந்த சாருக்கே பதில். இதெல்லாம் நியாயம். அது வந்து யார் அந்த சாருன்னு தெரியுது. அதெல்லாம் இன்ன வரைக்கும் தெரிஞ்சுதா இல்ல? அது அப்படியே மண்ணை போட்டு பெரிய மணல் மேடாக்கி மூடிட்டு வேற வேற இடத்துக்கு வந்து நின்னுட்டோம். சரி, கரூர் சாவல நின்று அரசியல் பேசிட்டு. சரி, என்ன இந்த நேரத்துல போய் யார் அந்த அயோக்கியன்னு கேட்டா நான் யாருன்னு சொல்றேன். இப்ப தமிழ்நாடு மக்கள் மட்டும் இல்லைன்னா உலகம் முழுதும் இருக்கிற தமிழர்கள் வந்து எழுப்புற பெரிய கேள்வி யார் அந்த அயோக்கியன்? அது வந்து நம்ம தோழர் செல்வ பெருந்தகை இருக்கிறார்ல. ஆமா, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர். ஆமா, அவரடா. அதான் அவரான்னு கேக்குறேன். இல்லப்பா, நீ என்ன நீ என்ன தம்பி இல்ல இவரு இல்ல எனக்கு இல்ல இல்ல நீங்க ஏதோ பேசின்னு வந்து நீங்க உட்காருங்க சதி பண்ணிட்டு என்ன இழுத்து விட்டுங்கிறீங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவரானீங்கன்னா அது என்ன அர்த்தம்? அவரு வேற ஏற்கனவே என் மேல வந்து காண்டா இருப்பாரு. எல்லாம் எனக்கு ஏழை இழுத்து விடுற மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு வந்திருக்கீங்க. சொல்ல விடுங்க. செல்வ இருப்பா ரொம்ப அதுக்குள்ள அவரானு ஏந்து நின்றுட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அது செல்வ பெருந்தகை இருக்கிறாரு. ஆமா, இருக்கிறாருதான். அவர் என்ன பண்ணாரு, அந்த அச்சரப்பாக்கமா செம்பரம்பாக்கம் ஏரியை வந்து பொதுப்பணித்துறை அதிகாரி வந்து தலைமை அதிகாரி சொல்லாம கொள்ளாம திறந்து விட்டுட்டாரு. சரி, இவர் கோவப்பட்டு போய் டிவியில பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த தொகுதி எம்எல்ஏ சம்பிரதாயம் என்னன்னா தொகுதி எடப்பாடி சொன்ன மாதிரி இருக்கு. ஒன்றியம் எடப்பாடி சொன்ன மாதிரி இருக்கு. அது அப்புறம் வர அந்த பஞ்சாயத்துக்கு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் தான் போய் மக்கள் அந்த தண்ணி ஓடுற பகுதியெல்லாம் அங்கங்கே வந்துட்டு மக்கள் வெள்ளத்தில் முழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தொடங்கினோன்னா நான் அது நைட்டோட இப்போ நைட்டு வரைக்கும் சுற்றிட்டு நாங்கள் தான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும், தங்க ஏற்பாடு பண்ணணும், வெள்ளத்துலேருந்து அவங்கள காப்பாற்றணும், எல்லாம் செய்யறது நாங்கள். நோகாமல் நீ உட்காந்து திறந்து விட்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு கோவத்தில் பேசிட்டு ஒரு அயோக்கிய பையன் துறை இது இல்லை. இந்த துறையே வந்து சாதி வெறி துறையாக இருக்குது. ஒரு அயோக்கிய பையன் உட்காந்துட்டு இதெல்லாம் செய்யறான்றார். அப்படியே வந்திருக்கு வார்த்தை. இதை வந்து அதிமுக கேள்வி கேட்குது, அதான் யார் அந்த சாருன்றதுக்கு பதில் இல்ல. அந்த துறை வந்து நீர்வளத்துறையில வருமா? பொதுப்பணித்துறை. அது இல்ல நீ இப்ப என்ன சொல்ல வர? இல்ல இல்ல சொல்லி முடிச்சிருந்தேன். நீர்வளத்துறைனா எங்க ஐயா யாரு துறைமுறை ஆய்வு பண்றோம். பொதுப்பணித்துறை பாலம் பராமரிப்பு, திறக்கிறது போறது, அணையை திறக்கிறது, இதெல்லாம் வந்து பொதுப்பணித்துறை கண்ட்ரோல். அவர் பொதுப்பணித்துறைன்னு தான் சொல்றாரு. சாதி வெறி புடிச்சு கிடக்குது, மண்டை காஞ்சி. அப்படின்னா தம்பி, அப்படின்னா யார் இந்த சாருன்னு போஸ்டர் அடிச்சு ஓட்டுனாங்கல்ல தம்பி, அது மாதிரி யார் இந்த அயோக்கியன்னு போஸ்ட் திருப்பி அடுத்து வரும். இப்ப சட்டமன்றம் கூடும்போது யார் அந்த அயோக்கியன்னு பேச்சு போட்டு போவாங்க. தம்பி இப்பதான் திருவண்ணாமலை முழுக்க வந்து நாங்க வேற மொழியா மாத்திட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் அவகாசம் இருக்குது. அடுத்த முறை அது வந்து தனியா எடுத்துட்டு தமிழ்நாட்டு இல்ல ஒரு தெலுங்கு மாநிலமா ஒரு மாவட்டமா கொண்டு வந்துருவோம். இல்ல அவருடைய கோபத்துக்கு நியாயம் இருக்கு. ஏற்கனவே செம்பரம்பாக்கம் ஏரியை சொல்லாம கொள்ளாம திறந்து விட்டு தான் ஒரு பெரிய வெள்ளத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க ஜெயலலிதா. சென்னையினுடைய பெரும்பகுதி முழுகிச்சு. அது மாதிரி அவருக்கு ஒரு சின்ன அச்சம் இருக்கு. ஏன்னா அவர் தான் ஸ்ரீபெரும்புதூரினுடைய சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு. இல்ல அது மட்டும் இல்ல, போற பகுதியெல்லாம் வெள்ளம் பாதிச்சுன்னா பாதிக்கப்படுற எல்லாத்துக்கும் இவர் தான் போகணும், நிக்கணும், எல்லாத்தையும் சேர்ந்து முதலமைச்சர் தானே கஷ்டப்படணும் நாளைக்கு. சரி, நான் அதனால நான் நினைக்கிறேன் நம்ம ஐயா திருச்சி வேலுச்சாமி ஐயா திடீர்னு களத்துல இறங்கி கூழாவால் போட்டு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு திமுகவை போட்டு இந்த கும்முறாரே, என்னென்ன காரணம்? பேசும் இந்த விஷயத்த முடிச்சுட்டு போலாம். இந்த கூடுதலா அந்த விஷயத்திலே ஒரு போற போக்கில் நம்ம ஒரு தவறுதான தகவலை சொல்லிட்டு போயிட்டோம். நீர்வளத்துறை அமைச்சர் வந்து மாற்றப்பட்டு அவர் சட்டத்துறை அமைச்சரா மாறிட்டார் ஐயா துரைமுருகன் அவர். அந்த துறை வந்து இவர் ரகுபதி அவர்களுக்கு மாற்ற. பொதுப்பணித்துறை யாருதுன்னா ஏவா வேலு, திருவண்ணாமலை எங்க ஊர் கார்டு. அப்ப நீங்க சாதி யார சொல்றீங்க? அதுதான் நான் இப்ப கேக்குறேன், யார் அந்த அயோக்கியம்? அத வந்து அதிமுக வந்து இல்ல ஒரு அதிகாரி தான் உட்காந்துங்கிறாரு. அந்த அதிகாரிக்கும் RSSக்கும் தொடர்பு இருக்குது. பாஜக பின்னணியில தான் அந்த அதிகாரி இப்படி எல்லாம் அன்டச்சபிள் மைண்ட்ல வந்து நாங்க தொட்டு திறக்க கூடாது அணைய அப்படின்ற மூட்ல பேச. அவர் மட்டும் சொல்லல, இங்க ஒன்றிய செயலாளர் இருக்காரு, மக்கள் பிரதிநிதி இருக்கிறோம், ஏன் எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஏன் செய்யக்கூடாதான்னு கேட்க. அதான் சொல்லிட்டு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நாங்களாம் என்ன தொட்டா தீட்டாயிருமான்றாரு. அது வந்து பொதுப்பணித்துறை ஏவா வேலுது. அவர் தான் இந்த துறையே வந்து சாதி வெறி பிடிச்சி தொடர்றாரு.
அதாவது அந்த துறையே சாதி பொதுப்பணித்துறை மட்டும் எப்படி விடுபடுவாரு? அப்போ அதான் சொல்ற பொதுப்பணித்துறை ஏவா வேலு தான் சொல்றாரு. இப்ப கடைசியா உருட்டிட்டு வந்து எங்க நிறுத்திடுவாங்கனாக்கா அந்த தேரை, அவர் அதெல்லாம் சொல்ல வரல, நாங்க அதை சொல்லல, அந்த அதிகாரி இருக்கிறார்ல அவரை தான் நாங்க சொன்னோம் சாதி வெறியரு அப்படின்னு சொன்னோம். அந்த அதிகாரிக்கும் RSS பாஜகவும் தொடர்பு, ஊரு கிடைச்ச ஆமா அந்த அதிகாரி இந்த உண்மையை நீங்க பேசுனீங்கன்னா நீங்க RSS பிஜேபி கைக்கூலி. நம்ம எங்கேயோ வந்து 5 வயசு இல்லாம புண்ணியம் இல்லாம ஒட்டிட்டு உட்காந்து பேசின்னு இருப்போம். லம்பா கட்டுக்கட்டா அனுபவிக்கிறது முழுக்க இவங்க அனுபவிச்சுன்னா அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஊழல் முறைகேடு ரெய்டுலாம் வந்து போறாங்க, பேசிட்டு வந்து உட்காந்து அப்படி உட்காந்துக்கிறாங்க, கல்லூரி மங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் அனுபவிக்கிறது இவங்க, பேரை மட்டும் நம்ம வாங்கிட்டு உட்காந்துக்கிறோம். அது சரி, பி டீம். அது சரி. இப்ப கடைசியா வந்துட்டு திராவிட மாடல் ஆட்சியில முதலமைச்சர் அவர்கள் மிக பெரும் புரட்சியாக செய்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல RSS பின்னணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உட்காந்துட்டு சாதி வெறியோடு இருக்கிறாங்கன்னு முடிச்சிருவோம். இந்த சம்பவத்தை முடிச்சிருவோம். சரி, திருச்சி வேலுச்சாமி ஐயா மேட்டரை எப்படி உள்ள கொண்டு வரீங்க? அவர் என்ன இன்னைக்கு நேரத்தா பேசுறாரு, எப்ப பார்த்தாலும் தான் பேசிட்டு இருக்கிறாரு. 2009 தம்பி அவர் இருக்கிறது, அவர் என்னன்னா மனசாட்சிப்படி பேசுறாரு. காங்கிரஸ்காரங்கள முதல்ல ஒன்று சொன்னார் அவர் அப்ப இருந்துட்டு இருக்கிறப்ப, இந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் தொடங்கும் போது என்னன்னா, இங்கன்னு இல்லை, எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் அநீதியில பாதிக்கப்படுறார்களோ அவர்களுக்கெல்லாம் குரல் கொடுப்பதே காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் பிரதான நோக்கம், கொள்கை. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கீங்களாடா? 2009 இனப்படுகொலை இந்த இன அழிப்பு நடந்தப்ப காங்கிரஸ் என்ன பண்ணிச்சுன்னு கேள்வி கேட்ட நான் ஏற்க மாட்டேன்டா. கேளுங்க, ஏன் ஏற்க மாட்டீங்க? ஏன்னா நாங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து மாநிலத்தின் தலைவராகவே ஆக்கி வச்சிருக்கிறோம். நீங்க என்ன இல்லாத அதைத்தான் அவர் சொல்ல வராரு. இந்திய காங்கிரஸ்லயே அவர்கள் இருக்காங்க, அதைத்தான் சொல்ல வராரு. காங்கிரஸ் இந்த கொள்கைக்காக தான் இருக்குதுன்னு அப்பவே பேசினவர். பிறகு வந்து திமுக எப்பெல்லாம் தப்பு பண்ணுதோ பல முறை இங்கே ராவணாவிலே பேசியிருக்கிறாரு. இப்ப என்ன பிரச்சனைன்னா, உனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நீ இங்க இருக்கிற மாநில கட்சி டெல்லி கூட வந்து கூட்டணி வச்சு எங்க கூட 10 வருஷம் உட்காந்துட்டு நல்ல சொலையா சாப்பிட்டுட்டு வந்தியா இல்லையா? இப்ப நாங்க இங்க சாப்பிடக்கூடாதான்னு கேக்குறாங்க. அது மட்டுமா கேக்குறாரு? ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு என்ன தப்புன்னு கேக்குறாரு. ரைட், ஓகே. அதை விட ஒரு சவால் விட்டுருக்காரு ஐயா மு.க. ஸ்டாலின். திருச்சி வேலுச்சாமியின் சவாலை ஏற்பாரா மாட்டாரா? இதுதான் இப்ப இருக்கிற கேள்வி. சவால் என்ன? இப்ப அவர் கட்சி விட்டு நீக்கணும்னு சொல்றீங்க நீங்க. சவால் என்னன்னா, இது வரைக்கும் நீ ஏதாவது ஒரு தேர்தல்ல தனிச்சு நின்னுருக்கியா? அவர் தான் என்ன சொல்றாரு, நம்ம பேட்டியில பேசுனதுதான் வில்லங்கமா இருக்கு. எங்களுக்கு 17 சட்டமன்ற உறுப்பினர் போகட்டும், ஆனா உனக்கு ஆட்சி போடு, நீ முதலமைச்சரா இருக்க மாட்டேன். அததான் சொல்ல வர்றாரு. கூட்டணின்றதாலதான் எங்க ஓட்டு உங்களுக்கு, எங்க உழைப்பு உங்களுக்கு, உங்க ஓட்டு எங்களுக்கு, உங்க உழைப்பு எங்களுக்கு ரெண்டும் இருக்குது. அப்ப அப்படி இருந்தப்ப இதே போலதான் மத்தியில நாங்க செல்வாக்கா இருக்கிறப்ப கூட உனக்கு கூட்டணி மந்திரி சபையில இடம் கொடுத்தோம். மாநிலத்துல இடம் கொடுக்க மாட்டோம். அததான் கேக்குறாரு. இந்த நீதி ஏன் இங்க வர மாட்டேங்குது? இந்த முறையெல்லாம் நாங்க உட்காந்துட்டு ஒண்ணு முதுகுல சுமக்க இல்ல, நான் தனிச்சு நிக்கிறேன், எங்களுக்கு 17 பேர் போனாலும் பரவாயில்ல. அப்ப நீங்க கூட்டணி வந்து விஜயோட வைக்கிறதுக்கு தயாராயிட்டீங்க. கேளுங்க, அது மட்டும் இல்ல தயாராயிட்டீங்கன்னு இல்ல, இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்ல விஷயம் நீங்க சொல்லிக்கிறீங்க, அப்படிதான் போயிட்டு இருக்குது. ராகுல்ஜியும் வந்து பேசி இருக்கிறாரு தெரியுமா உங்களுக்கு? யார் கூட? விஜய் கூட. அப்புறம் சொல்றீங்க பின்ன எலி ஏன் அம்மனமா ஓடுதுன்னு பார்த்தா அதுதான் என்னன்னா, எத்தனை வருஷம் நேத்து திருச்சி வேலுசாமி அவர்கள் தான் முத கொளுத்தி போறாரு. இந்த பேச்செல்லாம் வேணாம், உட்காந்து சும்மா அவன் உள்ள வரான் இவன் உள்ள வரான்னு நினைச்சிட்டு நீயே உட்காந்துட்டு நீயே சாப்பிட்டுட்டு இருக்காத, இருக்கிற எல்லாருக்கும் பகிர்ந்து கூட, நாங்களும் மந்திரி சபையில எல்லாருக்கும் கூட்டணிக்குள்ள ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில். ஏன் இப்ப ஆந்திராவில கொடுத்துருக்கானே, அதுதான் சந்திரபாபு நாயுடு வந்து அங்க மந்திரி கொடுத்திருக்கிறான், பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் கொடுத்திருக்கிறான். நீங்க உங்க குடும்பத்திலேயே எம்பி இருப்பீங்க, உங்க குடும்பத்திலேயே துணை முதல்வர் இருப்பீங்க, உங்க குடும்பத்திலேயே முதல்வர் இருப்பீங்க, உங்க குடும்பத்திலேயே எத்தனை பேரா இருப்பீங்க? இல்ல காங்கிரஸ்க்கு என்ன அவ்வளவு ஓட்டு இருக்கா? நீ என்ன ஓட்டு இருக்குது? இல்ல தம்பி இருவாரு. அப்ப நீங்க டெல்லியில வந்து போன முறை இருந்திருப்பீங்க, 10 வருஷம் இருந்தப்ப 2வது முறை வரப்ப அவங்களுக்கு கிட்டத்தட்ட திமுக செல்வாக்கு ஆதரவே தேவையில்லை. அன்னைக்கு 40 சீட்டு ஜெயிச்சு உங்களை நாங்க தான் வச்சு, நீங்க 2வது முறை வந்தப்ப எங்க திமுக ஆதரவே தேவையில்லை, ஆனாலும் மந்திரி சபையில உங்களை உட்கார வச்சுட்டு குறைச்சலா கொடுத்தீங்க. ஒண்ணு தம்பி, நீங்க சரி இப்ப மட்டும் நீங்க காங்கிரஸ் கட்சி இல்லாம நீங்க தனிச்சு நின்று ஒரு முறை நீங்க தனிச்சு நில்லுங்க தம்பி. ஒரு விஷயம் உறுதியாயிடுச்சு, எங்க அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுடைய சாபத்தை அண்ணன் ஏவலவன் பெறுவது உறுதி. ஏன் நான் அவரை என்ன இழுத்தனா தம்பி? அவரை இழுக்கல நீங்க, ஆனால் காங்கிரஸ் கட்சியை எதுக்குறீங்க. காங்கிரஸ் கட்சியை எதிர்ப்பது என்பது எங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. இதுக்குதான் உன்னை போட்டு இங்க வந்து வெளுக்குது. திமுக சொன்னா உனக்கு நோட்டம் வந்துருது, கோவம் வந்துருது, காங்கிரஸ் சொன்னா உனக்கு வந்துருது, நீ குறுக்கால நெஞ்சு நிறுத்துற, ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு
அப்ப ட்ரிகர் பண்ணி பண்றாரு. இல்லன்னா அவர் கடந்து போறாரு. இல்லண்ணே அவருக்கு என்னன்னா திமுக பேசினா உங்களுக்கு ஏன் கோவம் வருது? இல்லண்ணே காங்கிரஸ் பேசினா உங்களுக்கு இல்ல காங்கிரஸ் பேசுறது வந்து தமிழர்களுக்கு எதிரான கட்சின்னு நீங்க எப்படி பேசலாம்? அதுதான் அன்னைக்கு கோவப்படுறாரு. சரி, இதுக்கு முன்னாடி வைகோ பேசியிருந்தாரு, அவருக்கு என்ன பதில் சொல்லிட்டு எனக்கு வாங்க. நாசகார கட்சி, தமிழ் என்ன விரோத கட்சி. இருங்க கலைஞர் கருணாநிதி அவர்களை வைகோ அவர்கள் என்ன பேச்சு பேசினாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜெயில இருந்து வெளில வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குனிஞ்சு கும்பிட்டாரா இல்லையா? ஆமா, அவர் பேசினதெல்லாம் போய் கணக்கு. இப்ப அவரை கூப்பிட்டு வைகோ அவர்களை கூப்பிட்டு நீங்க பேசுனது காங்கிரஸ் கட்சி இவ்வளவு விமர்சனம் பண்ணீங்களா என்னன்னு கேட்க சொல்லுங்க. கேட்டுட்டு வந்து அப்புறம் நம்மள பேச சொல்லுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட காங்கிரஸ் மக்கள் விரோத கட்சி, தமிழர்கள் விரோத கட்சி நீங்க வசனம் பேசிக்குவீங்க. உங்களுக்கு தேவையில்லைனாக்கா நட்பு கட்சி, பாசக்கார கட்சின்னு நீங்க சொல்லிக்குவீங்க, படுத்துக்குவீங்க, புரண்டு உருண்டுக்குன்னு இருப்பீங்க. நாங்க அதை பேசினா மட்டும் எங்க மேல ஏறிட்டு வருவீங்க. ராகுல்ஜி தான் நேரடியா சொல்றாரு, பாஜகவை நான் தான் எதிரியா நின்று வீழ்த்துவேன்னு சொல்றாரு. ஐயோ சந்தோஷம், வீழ்த்துட்டோம், அவர் தான் சொல்றாரு. அதனாலதான் நாங்க காங்கிரஸ் ஆதரிக்கிறோம். நான் என்னன்றேன், நீ பண்ண இனப்படுகொலைக்கு என்ன பதில்? எனக்கு அங்கேயும் பிரச்சனைக்கு நீங்க 2 பேருமே எனக்கு ஆகாத ஆளுன்னு நான் சொல்றேன். புரியுதுல்ல உங்களுக்கு? பாஜக தீர்வு சொல்லிட்டேன். என்ன தீர்வு? இந்தியாவின் பிரதமரா ஒரு தமிழன் வரும்போதுதான் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்லிட்டேன். என்ன அப்புறம் ஏதாவது ஒண்ணுன்னா ஆகாதது கொண்டு வச்சுக்க வேண்டியதுங்க. அப்புறம் இதெல்லாம் பேசினா வம்பு தம்பி. தஞ்சை மாவட்டம் இல்ல அதெல்லாம் இல்ல. இப்ப எனக்கு யார் அந்த ஐயோக்கியம் அந்த பஞ்சாயத்து முடியுது அதான் போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்க. போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்க. சரி, சட்டையில வந்து யார் அந்த அயோக்கியன்னு குத்திக்குவாங்க. அப்ப தெரிஞ்சுக்குவோங்க. அது சட்டமன்றம் கூடுறப்பதான் அந்த பேட்ச் ஒட்டிட்டு போவாங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி வந்து சரி ஏதோ ஒண்ணு நடக்க போகுது பாத்துக்குவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தஞ்சை பகுதி ஐப்பசி மாதம் அடைமழை பெய்யும் அப்படின்னுவாங்க. இது வந்து தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். எவ்ரி இயர் அதை வந்து உருவாக்கும். அது இந்த வருஷம் கடுமையான பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆந்திராவில இருந்து மற்ற வெளி மாநிலங்கள்ல இருந்து தஞ்சையில விளையிற அந்த நெல்லை வந்து கொள்முதல் செஞ்சுக்குவாங்க. ஆனா இந்த வருஷம் அவங்க செய்ய மறுத்துட்டாங்க. என்ன காரணம்னு தெரியல. அப்போ அந்த விவசாயிகள் விளைவிக்கிற நெல்லெல்லாம் அரசு வந்து கொள்முதல் பண்ணணும். ஆனால் அரசு கொள்முதல் பண்ணாம அந்த நெல்லெல்லாம் அப்படியே காத்துக்கிட்டு இருந்துச்சு அரசு கொள்முதல் செய்யறதுக்காக. ஏன் காரணம்? அரசு அதிகாரிகளுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நாங்க வந்து முறையா திட்டமிடல, அதனால எங்ககிட்ட நெல் வாங்குறதுக்கு சாக்கு இல்ல. அதாவது எப்படி தமிழ் பல்கலைக்கழகத்து, அதாவது இது நல்லா சாக்கா இருக்கே, சாக்கு இல்லையா? ஆமா, தம்பி வேணாம் தம்பி, திரும்ப ட்ரிகர் பண்றீங்க. ஏன்னா கேட்டா நறுக்குன்னு கேட்டா மட்டும் சுருக்குன்னு கோவம் வருது. மானங்கட்ட பொழப்பு, சுடுகாட்டுக்கெல்லாம் காசு இருக்குது, அது குழந்தை மாதிரி விளைய வச்சு. மதுரையில வந்து நீங்க வந்து பேருந்து நிலையம் கட்டி திருச்சியில உங்க அப்பா செலவு வைக்கிறதுக்கு காசு இருக்கு. மதுரையில வந்து நூல் நிலையம் கட்டி உங்க அப்பா சில பேரை வைக்கிறதுக்கு காசு இருக்கு. ஒரு விவசாயி வம்பாடு பட்டு தஞ்சையில வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உழுவுறவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாது அப்படின்னு. அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு விளைவிக்கிற அந்த நெல்லை முறையா கொள்முதல் செய்யறான்னு சொன்னா, எங்ககிட்ட அதை நெல்லை வாங்குறதுக்கு சாக்கு இல்லை, அதுக்கு நிதி இல்லைங்கிறாங்க. இந்த சென்னை பல்கலைக்கழகத்துல படிச்ச மாணவர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க முடியல. ஏன்டா சர்டிபிகேட் கொடுக்க முடியலன்னு கேட்டா, சர்டிபிகேட் அடிக்கிறதுக்கு பேப்பர் வாங்குறதுக்கு காசு இல்ல, அதை பிரிண்ட் பண்றதுக்கு காசு இல்லைங்கிறாங்க. கேட்டா நாங்க வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறாங்க. அதே மாதிரிதான் தஞ்சை தமிழகத்தின் நெற்களஞ்சியம். அங்கே விளைவிக்கிற நெல்லை அதை வாங்கி அந்த நெல்லை ஒரு இடத்துல பாதுகாத்து வைக்கிறதுக்கான எந்த ஏற்பாட்டையும் இந்த திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்ச கட்சிகள் செய்யல. மத்திய தானிய நிறுவனம் என்ன சொல்லுது, மாநிலத்தினுடைய அலட்சிய போக்கு இதுல நிறைய இருக்கு. அதுதானே சொல்றேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். அது என்னன்னா, உடனே அந்த இடத்துக்கு பறந்து போய் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல சுற்றுப்பயணம் பண்ணி மதிப்புக்குரிய எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் பார்வையிட்டு அவங்க வந்து அரசு அலட்சியமா இருக்கு அப்படி இப்படி என்னென்னமோ பேசுறாரு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அவரையும், ஏப்பா கடந்த 60 ஆண்டு காலமா நீங்க தானே மாறி மாறி 2 பேரும் தான் இருந்துட்டு இருக்கீங்க. தஞ்சை மாவட்டம் தானே வந்து தமிழ்நாடு ஒரு முறையும் பாதிக்கப்படுது. அப்ப நிரந்தரமா தஞ்சை மாவட்டத்தில் விளைகிற நெல்களை வாங்கி அதை தண்ணியில நனையாம முறைப்படுத்துவதற்கான குடோன்களை
ஏன் அமைக்க மாட்டேங்கிறீங்க? அது கரெக்டா எத்தனை சமாதி கட்டுறீங்க, கரெக்ட். எத்தனை பஸ் ஸ்டாண்டு கட்டுறீங்க, எத்தனை நூல் நிலையம் கட்டுறீங்க, எத்தனை பூங்காவுக்கு உங்க பேரை வைக்கிறீங்க, எத்தனை கோடியை வாரி இறக்கிறீங்க. இந்த விவசாயி வம்பாடுபட்டு விளைவிக்கிற அந்த நெல்லை வாங்கி வைக்கிறதுக்கான ஒரு குடமும் உங்களால கட்ட முடியலையா? ஒன்றும் இல்லை, சென்னைக்குள்ளார 2-3 எங்கள் பகுதியில் பேருந்து வந்து நின்றுட்டு போகிற இடத்துக்குலாம் புதுப்பிச்சிருக்காங்க. நார்மலாக இருக்குதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே சக்கரம் அதே பஸ் அங்கே தான் வந்து நிற்க போகுது. அது மாடலாக மாற்றணும்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாக செலவு பண்ணி கோடிகளில் நிதியை ஒதுக்குறோம். அது அத்தியாவசியம், அது ரொம்ப அவசியமானது. வழக்கமாக வந்துட்டுக்கு அதே நிழல் கொடை நிற்குது. பழைய மாடல் ஒன்றும் பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் இன்னைக்கு நாளைக்கே வந்து அது வந்து உடனே ஐயோ அப்படி வந்து போயிடுச்சு ஒன்றும் ஆகப்படுறதில்ல. இடம் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, பள்ளத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. ஏற்கனவே இருக்கிறது இடிச்சு விட்டு பணத்தை நிதியை செலவு பண்ணி நீங்கள் இவ்வளோ மெனக்கிறது, அங்கே வந்து இத்தனை கோடி கொண்டு போய் அவங்களுக்கு ஏன் ஒரு அந்த ஒருங்கிணைந்த 4-5 மாவட்டத்தில் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு இந்த பகுதிக்கு இந்த குடோன்னு ஏன் கட்டி வைக்க முடியாது, ஏன் நிதி ஒதுக்க முடியாது? ரொம்ப எளிமையான விஷயம். இதுவே ஏன் இவ்வளோ அரசியல் ஆகுதுன்னா, எடப்பாடி அவர்கள் நேராக போய் லைவ்ல போறாரு, அது வரைக்கும் பாராட்டணும். போயிட்டு கையிலெல்லாம் அள்ளி பார்க்குறாரு. அந்த மூட்டையெல்லாம் டிவியில் காட்டுறப்ப அடுக்கி வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இடத்துல அங்கே ஸ்டாக் வைக்க முடியாதுன்னு வண்டியிலே காத்திருக்குது, அப்படியே முளைச்சிருக்கு. அதுல வந்து நெல்லு முளைச்சு ஒரு விவசாயி வந்து ஊடக ஒரு இணையங்கள் எல்லாம் பேசுறாரு பாருங்க, கதறி அழுது பேசுறாரு பாருங்க. 40 ஏக்கர் இருந்து நான் போட்டிருந்தேன், பாதி தான் போட்டா அறுத்தேன், பாதி ரோட்ல கிடக்குது, இன்னும் அறுக்காம இருக்குது. வயிறு அடிச்சு நமக்கு வயிறு எரியுது. ஆமா. ஆனா அது உதயநிதி அவர் எதிர்கட்சி போயிட்டு மானபங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர் ஊந்தடிச்சு ஓடுறாரு. எப்ப ஊர் சிரிச்ச பிற்பாடு, எப்பயுமே ஊர் சிரிச்சு பேசினாரா இல்ல. இதுல என்ன நாடகம் ஆடுறான் விவசாயி வந்து வயிறு அவனுக்கு எரியுது, கலங்கி கதறி பேசுறான், அது நாடகமா? அது அதானே கேக்குறேன், எனக்கு புரியல. யார் நாடகம் ஆடுறாங்க? நீ தான் ஏன் நாடகம் ஆடுற? யார்? உதயநிதி. நீங்க சொல்லுங்க. அவர் என்னன்றாரு, இதை வச்சு அரசியல் நாடகம் ஆடுறாங்க எலெக்ஷனுக்காக வேண்டியதான். என்ன அயோக்கியத்தனமான பேசுங்க, யோக்கியம் இருக்குதா உங்ககிட்ட? இதுல அரசியல் பண்ணலாமா? இல்ல, நான் அதான் சொல்றேன். கூத்தடிக்கிறது, கொம்மெல்லாம் போடுறது, ரேஸ் நடத்துறது, இப்படி பழப்பா இருக்கிற நீங்க போறதுன்னு எதை சொல்றாரு தெரியுமா தம்பி? நைட்ல வந்து ஒரு ட்விட் போட்டாரு. அதெல்லாம் நான் சொல்லல தம்பி, திரும்ப நீங்க போற போக்குல என்ன இழுத்து வச்சுட்டு போறீங்க தம்பி. இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிட்டாரு. இல்ல அவர் நைட்லயே பகலே என்ன ஆனாலும் யார் கூட வேணாலும் பாத்துன்னு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. பர்சனல் வாழ்க்கை நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. தம்பி நான் என்ன சொன்னேன், கும்மாளன்றீங்க மக்களே இதை பாத்துங்க. நான் போற அவர் லைஃப் ஸ்டைல் அவர் என்னமா பண்றாரு, துபாய் போறாரு, அதான் சொல்ல வரேன் தம்பி. இதெல்லாம் பண்ணக்கூடியவனுக்கு உங்களுக்கு விவசாயினுடைய வலி தெரியுமான்னு கேட்கறான். விவசாயினுடைய சேரும் ஏறும் உனக்கு தெரியுமான்னு கேட்கறான். அந்த சேத்துக்குள்ள நின்று பாடுற பாடு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறான். நோவாம போய் உட்காந்துட்டு அரசியல் பண்ற, குமுறிட்டு பேட்டி கொடுத்துட்டு முழுக்க அரசியல்வாதி விவசாயிங்க. அவன் எப்படி நாடகம் ஆடுவான்? அவங்க அப்பாவே டெல்டாக்காரர் தான். ஆமா, எலெக்ஷன் எதிர்கட்சியா இருக்கிறப்ப டெல்டா எப்படி தம்பி? நல்ல இதுல வயல்ல நடந்து போகும்போது காங்கிரீட் போட்டு நடந்து போனாரு அந்த விவசாயி. காங்கிரீட் போட்டு காஸ்ட்லி ஷூ போட்டுன்னு சீமான் போட்டா மட்டும் எடுத்து போட்டு இன்ச்சு பை இன்ச்சு அது இந்த ரேட்டுன்னு போடுவார். அவர் போடுறது வந்து சாதாரண 1.5 ஷூ. சரி, ஷூவை போட்டுன்னு வயல்ல நடக்கலாமா? நீ விவசாயி செய்வானா? இல்ல, அதே இது எடப்பாடியை நம்ம பார்த்தோம். செருப்பை கலட்டிட்டு போட்டுட்டு போய் நெல்ல எடுத்து, அது விவசாயி மதிக்கிறான், உண்மையான விவசாயி. அதை நம்ம மறக்க முடியாது. அவர் மேல விமர்சனம் வைக்கிறோம். நீங்க கதை திரைக்கதை வசனம் எழுதி சம்பாதிச்சவரோட பையன் நீங்க. அவர் ஏர் ஓட்டி கோவணம் கட்டிட்டு ஏர் ஓட்டி விவசாயம் பண்ணி சம்பாதிச்ச பையன் ஒருத்தர். விவசாயம் வழி தெரியும்ல. அந்த தானியம்னா என்னன்றத செருப்பை கைட்டு விட்டு எவ்வளவு மரியாதை பாருங்க. நீங்க என்ன பண்ற, ஷூவை போட்டு அங்க போய் நின்றுட்டு அலங்கு பண்ணிட்டு எல்லாம் நாடகம் ஆடுறாரு. தேர்தல் வரப்போதான் அதுக்காக வச்சு நாடகம். சவுக்கு சிங்கர் மாதிரி அவர் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்றாரு. விமர்சனமும் பண்ணியிருக்கிறேன். இதையும் சொல்ல வர, நான் வந்து நாடகம் ஆடுறான்னு சொல்லி எப்படி எடப்பாடி சப்போர்ட் பண்றேன். இல்ல, நான் இந்த பஞ்சாயத்து உங்களை நோக்கி என்ன ஆனாலும் சரி நீங்க பேசி, நான் சொல்றது இவர் நாடகம் ஆடுறாருன்னு சொல்றேன். நாடகம் ஆடுறாரா இல்லையா நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. விவசாயி நாடகம் ஆடுறாரு. இல்ல, இபிஎஸ் வந்து அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த நெல்லுகளை எல்லாம் வாங்கி பாதுகாக்கிறதுக்கான வேலையை செஞ்சிருக்கணும். ஆனா அவர் அதை செய்யல. சரி, இப்ப நான் வந்து அடுத்தது அதை செய்ய என்ன சொல்றாரு அவர் அப்படின்னா, இவ்வளவு பெரிய பாதிப்புகள்லாம் இருக்குங்கிறதெல்லாம் அந்த நேரத்துல அவரா சொல்றாரு. நான் என்னன்றேன், அத்தனை விவசாயிகள் தானே சொல்றாங்க, அதெல்லாம் பைட் வெளியில வந்துட்டு இருக்கு. அதனுடைய சாராம்சம் தானே அவர் சொல்றாரு. நீங்க அவர் சொல்றதை விட்டுருங்க. நாடகம் ஆடுகிறாருன்னா வயிறு எரிஞ்சு சொல்லி இது வந்து நாடகம் ஏற்புடையது இல்லைன்னு அதான் நான் சொல்றேன். விவசாயிகள் தங்களுடைய நெல்லு பாதிக்கப்பட்டுருச்சு, தான் விளைவித்த அந்த 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 பொருள் வந்து
மதிப்பிழந்து போச்சு, அது முளைச்சு போச்சுன்னு அவன் கதறி அழுறத நாடகம்னு சொன்னா வம்சமே வந்து விளங்காம போய். அதுதான் நான் சொல்ல வரேன். கரெக்டா சொன்னீங்க. விவசாயியுடைய வார்த்தை தான். ஆமா, ஏன்னா அவன் குழந்தை மாதிரி பாக்குறேன். இது வந்து குழந்தையாவும் ஒப்படைக்கிறான் நம்மகிட்ட. அதான் சாப்பாடு, அது அவனுக்கு பணம், அது வாங்கினதுக்கு வட்டிக்கு காசு வாங்கி விவசாயம் பண்றான். அந்த காசை கொடுக்கணும். நீ இதை போய் உட்காந்துட்டு அரசியல் பண்றதுக்காக நீ துப்பு இல்லை. ஒரு நல்ல அரசு என்னன்னா வருமுன்னு காக்கும். எப்போ எடுத்தாலும் உழுந்துட்டோன்னா அதுக்கு ஒரு நொட்டம் சொல்லிக்கிட்டு போறது. எப்போ எடுத்தாலும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் இது அது இல்லை, இது அது இல்லை. அதான் வர்றதுக்கு முன்னாடி உங்க காக்கிறதுக்கு துப்பு இல்லை. கள்ளக்குறிச்சியில் காக்கிறதுக்கு துப்பு இல்லை. இங்கே கரூரில் காக்கிறதுக்கு துப்பு இல்லை. விட்டுட்டீங்க. இந்த விவசாய விஷயத்துலையும் விட்டு அரசியல் நாடகம் ஆடுறாங்க. இல்லைன்னா அப்புறம் வயிறு எரியுமே வரையுதா விட்ட சாபம். சரி, இதுக்கு சீமான் என்ன வார்த்தையை சொல்றாரு? சீமான் வந்து அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. என்ன, அதாவது என்னன்னா ஆந்திராவில இருந்து அரசியல் சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. அதான் ஆந்திராவில இருந்து நீ அரிசி வாங்குறடா, அதனாலதான்டா ஏன் ஆள் அரிசி நீ வாங்காம போயிட்டடான்னு சொல்றாரு. தம்பி, குப்பை வாடுறதுக்கு கூட நாங்க ஆந்திராவில் தான் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறோம். தம்பி எந்த ஊர்ல இருந்து குப்பை வாடுறதுக்கு யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தோம்? எல்லாத்துக்கும் அங்க தான் கொடுக்குறோம். அரிசி மட்டும் வாங்க குறைஞ்சி போய். நீங்க குப்பை வாடுறது மட்டும் இல்ல, மொத்த குப்பையும் ஒன்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அது அந்த மெப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மெப்ஸ்ல வந்து இருக்கிற மொத்த குப்பை கிடங்கு இருக்கு இல்லையா, இந்த குப்பை கிடங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வந்து ஏழை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து பூரா இங்க உள்ள நாடாரு அவன் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதை பூரா மொத்தமா ஒரு ஆந்திராக்காரனுக்கு வித்துட்டாங்க. வித்துட்டு குப்பையை பூரா நீ அவர்கிட்ட தான் வாங்கிக்கிறனா, அவர்கிட்ட தான் பிரிச்சுக்கணும். ஏன்னா அதுல இருந்து சிலது பிரிச்சு இவங்க வாங்கி வேற வேற இதுக்கு பயன்படுத்துறாங்க. தனித்தனியா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது இவங்ககிட்ட தனித்தனியா போச்சு. இவன் தனியா வந்துட்டு நல்ல ஏதோ லாபத்தை பார்த்து விடக்கூடாது. நேரம் அங்க கொடுத்துரு. ஆந்திரா பார்ட்டிகிட்ட கெஞ்சிதான் நீங்க எல்லாம் வாங்கணும். அதுக்குள்ள இருக்கிற ஏன்னா இனத்தோடு சேர்றதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்புறம் அரிசியை மட்டும் வாங்குறதுக்கு நீங்க குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இங்க விளையிறத பாதுகாப்பா எடுத்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பெரும் பகுதிக்கு இங்கிருந்து அனுப்ப முடியும். அவ்வளவு நெல் தமிழ்நாட்டுல இருக்குது. மாடு கட்டி போராடாது என்று யானை கட்டி போரடிச்ச வரலாறு. சோழ வம்சம் முப்போகம் விளைஞ்சது. தண்ணி பஞ்சாயத்துல அங்கங்க இறுக்கி காவிரியும் காஞ்சி போய் இப்போ ஒரு போகத்துக்கு நம்ம தில்லாடிட்டு இருக்கிற நிலை கொண்டு அந்த கூட ஒழுங்கா வந்து காப்பாற்ற முடியலைன்னா இவன் இப்படியே இருக்கட்டும். நம்ம வெளியில இருந்து நம்ம ஆளுங்க மூலமா கான்ட்ராக்ட் மூலமா அரிசி பருப்புலாம் வாங்குவோம். அதை தான் சொல்றாரு சீமா. அதெல்லாம் கமிஷன் கிடைக்கும். உங்கள்ட்ட கமிஷன் கிடைக்குமா? தமிழ்நாட்டு விவசாயிகள் கூடுதலா வந்து காசு கேட்பீங்க. நாங்க அங்க இருந்து வாங்கினா ஏதாவது பார்த்து எங்களுக்கு ஏதாவது கவனிச்சு விடுவாங்க. நீங்க ஏதாவது கவனிச்சு விடுவீங்களா? இல்ல எங்களுடைய துணை முதலமைச்சரை இப்படி கடுமையாக நீங்க எதிர்த்து கொண்டிருப்பதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். நீ விஜய் ஆளா இல்ல உதயநிதி ஆளா? இல்ல அந்த சினிமா துறையில இருக்கிறதுனால எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ள வந்து இணைவாங்கல்ல. இப்ப நாளைக்கு திமுக ஆட்சி இழக்குது, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுவாரு? திருப்பி பேக் டு ரெட் ஜெயின் மூவிஸ். தன்னுடைய மகன் இப்போ சிஇஓவா இருக்கிறாரு, அவர் அந்த பதவிக்கு திருப்பி அவர் வருவாரு. நாளையே நாங்களாம் போயிட்டு படம் செய்யறதுக்கு விஜய் வச்சு கூட ஒரு படம் எடுப்போம். இன்னும் ஒரு குருவி 2 எடுப்போம். மகனையும் அப்படியே மேல கொண்டு வந்துட்டு அதுல என்னன்னா பாரம்பரியமா உழைச்சி சம்பாதிச்ச குடும்பம் அந்த குடும்பம். புரியுது இல்ல? கலைஞர் குடும்பம், உதயநிதி குடும்பம். அந்த பணத்துல வந்து மகனை கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அது என்னத்த சொல்றதுன்னு தெரியல. உதயநிதி இப்ப வந்து வருஷத்துக்கு இத்தனை கோடி டர்ன் ஓவர் பண்றாங்க. உதயநிதியுடைய மகனும் நீங்க வேற ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தாத்தா இருக்காருல்ல, யாரு தாத்தா? கருணாநிதி. அதாவது கட்டுமரம் கருணாநிதி. ஆமா, சோழ பரம்பரை இல்லைன்னா மைசூர் பரம்பரையுடைய வாரிசுவேல் இருக்காருல்ல. ஆமா, யாரு? கருணாநிதியோட அப்பா இருக்காருல்ல. ஆமா, அவருக்கு 30,000 ஏக்கர் சொத்து இருந்துச்சு. நீங்க இருந்துச்சு கரெக்ட். அவர் வந்து அவங்க அப்பாட்ட கோச்சிட்டு வந்தாருங்க. அவங்க தாத்தாவோட சொத்தை இப்ப சொத்து பிரிச்சு கேக்குறாங்க எல்லாம் தலைமுறை. 30,000 ஏக்கர் வச்சு நினைச்சிட போறாங்க. ஆமா, அங்க இல்ல வேணா சொன்ன நல்லா இருக்காது. வேணாம் தம்பி, இல்ல சார், வேணாம் சொன்னா நல்லா இருக்காது. இப்ப நீங்க அதாவது உங்களோட வயதுல நீங்க எல்லாம் கேட்டிருக்க வேண்டிய கேள்விதான். அது கடந்து வந்தாச்சு. இன்றைக்கு எங்க கண்கள்ல பார்க்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பணக்காரனுடைய மகன். அவருடைய தொழில ஒரு மகனுக்கு கொடுக்குறாரு. அது என்ன தப்பு இருக்கு? இல்ல மகனுக்கு கொடுக்குறாங்க பார்வையில இல்ல. உங்ககிட்ட இருந்து பணம் எங்க இருந்து வருது? இவ்வளவு பணம் அதுல எனக்கு தெரியும். எப்படி நீங்க மட்டும் சம்பாதிக்கிறீங்க? அதை நீங்க அன்னைக்கே கேட்டிருந்திருக்கணும். தொடர்ச்சியா கேட்டுங்கிறோம். அங்க இருந்து கேட்கல. நீ உட்காந்துட்டு தமிழகிட்ட இருந்து கொள்ளை அடிச்சு எல்லாத்தையும் நீ வச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க உங்ககிட்ட பணம் இருக்குது இல்ல, தொழில் உங்களுக்கு மட்டும் தொழில் செய்யறோம். நான் சொல்றது இந்த தொழில் வைக தொழில் என்ன இழுத்து வேணா. நீங்க எல்லாம் வம்பு பிடிச்ச ஆளுங்களா இருக்கீங்க. இந்த இடத்துல 3 பேர் பேசிட்டு உட்காருங்க. அங்கங்க என்ன கவுத்துட்டு போறீங்க. அதுக்கான தெளிவா சொல்லிடுறேன். நான் வைகோ சொன்ன தொழில் சத்தியமா வரல. நீங்க கஷ்டப்பட்டு தொழில் செய்யறீங்க, சம்பாதிச்சு மேல கொண்டு
மேல வந்துட்டீங்களா? ஆனா எல்லா உண்மையும் ஐயாவுக்கு தெரியுதுடா. ஆமா, இதை வந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா நாங்களும் மேல வருவோம். நீங்க இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஆமா, நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு கதாவசனம் எழுத தெரியுமா? தெரியாது. சினிமாவுக்கு கதாவசனம் எழுத தெரியுமா? தெரியும். தெரியும்னா அப்ப எழுதுங்க. கதாவசனம் எழுதி ஏதாவது சம்பாதிச்சீங்க. இவரை விட அப்பன் கதை எழுதின அப்பெல்லாம் இருக்கிறான், இருந்த இடம் தெரியாம நார்மல் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு போன எவ்வளவு பெரிய அப்பெல்லாம் வந்து டைரக்டரை விட, நட்சத்திர ஸ்டார் நடிகர்களை விட திரைக்கதை வசனம் தான் போடுவாங்க. ஏன்னா அந்த கதை தான் வந்து யாருன்னு பார்த்துட்டு படத்துக்குள்ள போவாங்க. அப்படி கொடி கட்டியிருந்த காலகட்டத்திலேயே அவங்க வந்து வறுமையில செத்து போன குடும்பம்லாம் இருக்குறாசா. உங்களுக்கு மட்டும் கதை எழுதுந்தாலேயே இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னு ஒன்றும் கதை விட்டுட்டு இருக்கிறீங்களா? அதை தான் நாங்கள் நம்புகிறோம். புரியுதுல? ஒன்றும் இந்த ஸ்டிக்கரை ஒட்டாதீங்க. உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் குவியுது பணம். நீங்கள் வந்து ஏதோ வகை வகையாக படம் எடுக்கிறீங்க, வகை வகையாக கொண்டு வரீங்க, முன்னே நிறுத்துறீங்க. ஒரு அடுத்து நாங்கள் பார்த்து விசில் அடிக்கணும், கை தட்டணும், என்ன எல்லாமே தற்கூறிகளாக வச்சுருக்கணும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் அரசியல் படுத்தாமல் நீங்கள் அப்படியே தற்கூறிகளாக இருக்குன்னு நாங்களே பேசுவோம். புரியுதில்ல? வேணா, அது நல்லா இருக்காது. அதனாலதான் சமீபத்துல ஒரு பையன் வந்து தீகா அருள்மொழி அம்மாவை பார்த்து கேட்கிறான். ரொம்ப சூப்பரா கேள்வி கேட்டான். என்ன கேட்கிறான்? நாங்கள் தற்குறி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஒரு இளைய தலைமுறையை தற்குறியா வைத்திருந்தது யாரோட தப்பு? அதுக்குதான் நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சேலத்துல வந்து தீரனும் அவனது பேரனும் வந்து மாநாட்டுல வந்து அண்ணன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் தான் அனைத்தையுமே தீர்மானிக்குது, அரசியலுக்குள்ள வாங்க, அரசியல் படுங்கன்னு இளைஞரை பேசிட்டு இருக்கிறாரு. ஆமா, நீங்க என்ன அரசியல் படித்திருக்க வேண்டிய பொறுப்பு இங்க இந்த நிலத்தின் வரலாற்றை, இந்த நிலத்தின் இந்த இனத்துக்காக போராடியவர்களுடைய வரலாற்றை எல்லாம் சொல்லி அவர்களை அறிவூட்டி இருக்க வேண்டிய பொறுப்பு வந்து இங்க ஆட்சியாளர்களா இருந்த இந்த திராவிட கட்சிகளோட பொறுப்பு தான். அந்த பொறுப்பில் இருந்து இவர்கள் தவறியதுனால இவங்களுக்கு வரலாறுனாவே பெரியார்ல இருந்து தொடங்குது. அடுத்தது வந்து அண்ணாவுல பயணம் ஆகுது, கலைஞர் மேல வந்து வருது. இப்படி இதுதான் யார் மேல வருது? கலைஞர். சரியா சொல்லுங்க. கலைஞர் அவர்கள் மேல தப்பா போகுது. சரி, அதாவது சொல்லுங்க என்னன்னு. இல்ல அவர் மேல வருதுன்றீங்களா? அது தப்பா போகுது, அது சொல்றேன் நானு. சரி, இப்ப நீங்க சொல்றீங்க அரசியல் படுத்தப்பட்டிருக்கு, எல்லாரும் அரசியல் படுத்தப்படணும்னு. அரசியல் படுத்தப்பட்டதுனாலதான் சினிமா துறையில இருந்தவர் அரசியல் படுத்தப்பட்டு அரசியலுக்கு வந்தாரு. அவருடைய அடுத்த கட்டமா அவர் சினிமா உங்க குடும்பத்துக்கு மட்டும் அரசியல் படுத்திக்கீங்களா? அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க அரசியல் பேசணும்ன்றீங்க. அரசியல் பேசினா ஒரு பக்கத்துல அடிச்சு விட்டுட்டு நீங்களா படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களை படம் எடுக்கவே விட மாட்டீங்க. அப்புறம் அரசியலும் பேசுன்றீங்க. என்னதான் பண்றது சொல்லுங்க. எங்கள் குடும்பத்து சினிமா பொறுப்பை வந்து நாங்க ஒருத்தட்ட ஒப்படைச்சிட்டோம். அதனால எங்களுக்கு இனி அதை பத்தின கவலை கிடையாது. அந்த தம்பி கேட்டதனுடைய பொருள் என்ன தெரியுங்களா? மாணவர்கள் போராடிதான் இந்திய எதிர்ப்புன்ற மாபெரும் கிளர்ச்சி போராட்டம் வந்து உயிர் தியாகம் செய்து அதுல வந்து அதிகாரத்துல உட்காந்துக்கிட்ட திமுக உட்கார்ந்த உடனே அண்ணா சொன்னாரு, இனிமேல் மாணவர்கள் நீங்க எல்லாம் கல்லூரி படிக்கிற போராட்டம் எல்லாம் பண்ணாதீங்கன்னு முதலாக தடை போட்டதே மாணவர்கள் அரசியலுக்குள்ள இந்த மாதிரி போராட்டம். படித்த நேரம் போக மீதி ஏதாவது கொஞ்சம் நேரம் இருந்தா அதுக்கு நீங்க வந்து அரசியலுக்கு உதவி பண்ணுங்க. உதவி பண்ணுங்கன்னு இல்ல, நீங்க போராடாதீங்கன்னுட்டாங்க, தடுத்ததே திராவிட வரைக்கும். அப்புறம் அவங்க விசில் அடிச்சுன்னு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வரணும், போய் தற்கொலைன்னு சொல்லிட்டு சொல்றது காரணம் நீங்க தானே அப்படின்றது கேள்வி நியாயமான. இல்லைன்னா இன்னைக்கு வந்து எல்லா மாநிலங்கள்லயும் கல்லூரிகள்ல மாணவர் அமைப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் எந்த கல்லூரியில நீங்க மாணவர் அமைப்பு தம்பி கேக்குறாங்க. உங்களுக்கு ஐஐடிக்குள்ள போறீங்க, எம்ஐடிக்குள்ள ஜேஎன்யூ இருக்கு, ஜேஎன்ல போறீங்க, அங்க போய் பேசுறீங்க அரசியல். இங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பேசினாதான் நீங்க தெளிவாயிருவீங்க. அப்புறம் ஓட்டு எங்களுக்கு போட மாட்டீங்க, போயிடும். அங்க வாங்க, புரியுதுல? நாங்க வந்து அப்புறம் படம் எடுத்து நிற்க முடியாது. குட்டி எல்லாம் வந்து திரும்ப வந்து எடுத்த உடனே தயாரிப்பாளரா வருவாங்க, அப்புறமா நடிக்க வந்துருவாங்க, ஹீரோ ஆயிடாரு, பப்ளிசிட்டி கிடைச்சது, டக்குன்னு வந்து நான் எங்க அப்பா அந்த தொழில் இருந்தா நானும் அந்த தொழில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். கலைக்காக தான் சொல்லிட்டு திரும்ப சினிமாக்குள்ள இலவசம் வாங்குறீங்கல்ல, இலவசம். ஆமா, படிக்கும்போது இலவசம் வாங்குறீங்கல்ல, அதனால இதெல்லாம் பேசக்கூடாதுன்றீங்களா? இல்ல, அப்புறம் தண்ணி மேல லாரி ஏத்த மாட்டாங்க, முடியாது. அப்புறம் மதில் மேல் மதில் மேல பூனை மேல மதில் ஏத்த முடியாது. ஒரு கால கொடுமை சொல்லுது. ஆமா, சரி. அதாவது விட முடியாது. எங்களுக்கு ஏற்ப நாங்க வந்து பேசி அரசியல் பண்றதுக்கு தான் பேரு திராவிடம். உங்களுக்கு ஏற்ப அரசியல் செய்து உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நின்று நீங்களாம் வசதியா மேல வரணுன்றதுக்கு திராவிட மாடல் கிடையாது.
இறுதியாக இதை முடிச்சுக்கிட்டு இந்த பஞ்சாயத்தை கலந்து இல்ல முடிக்க முடியாது. சரி. ஏன்னா இப்ப நாங்க வந்து எங்களுடைய சினிமா துறை இருக்குல்ல, சரி, அந்த சினிமா துறையை ஒருத்தர்கிட்ட வந்து இப்படி எல்லாம் நீங்க விமர்சிப்பீங்கன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். தம்பி எனக்கு என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடாது, போட்டு என்ன பொழக்கிறாரு, நீ பாட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அது என்னதான் சினிமா பஞ்சாயத்து என்ன சொல்லுங்கண்ணே. இப்ப திரை நட்சத்திரம் நீங்க. எங்களுடைய எங்கள் குடும்பத்தின் பாரம்பரிய சொத்து, எங்க தாத்தாவிடமிருந்து வந்து கடந்து வந்துட்டு இருக்க அந்த சொத்தை, கதை சொல்லி தாத்தாவா, கதை சொல்லி தாத்தாவின் சொத்தை நாங்க வந்து வேற ஒரு அடிமைகிட்ட கொடுத்துருக்குறோம். யாருக்கிட்ட? அந்த அடிமை வந்து திராவிட அடிமை. சரி. அவர்கிட்ட கொடுத்து எங்க இளைய இளவரசரை கதாநாயகனை மாத்த சொல்லியிருக்கிறோம். இனிமே நீங்க அந்த விமர்சனத்தை எதை வைத்தாலும் அவர் முட்டு கொடுப்பார். ஆமா. சரி, கடைசியா பஞ்சாயத்துல முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், சிபிஐ வழக்கு கரூர் விஷயத்துல போட்டுருச்சு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக இதுல நியாயப்படி பாத்தீங்கன்னாக்கா குற்றவாளியாக இதுல வந்து சம்பந்தப்பட்ட நபராக விஜயும் வரணும். வரணும். A1 இல்லைன்னா கூட A2 வரணும். ஏன்னா அதுல அவர் இன்வால்வ் ஆகிற களத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் குற்றத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல காரணமாக இருந்தார் அப்படின்னு எஃப்ஐஆர் ஆகும். விஜய் மேல சிபிஐ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுமா? இல்ல, இப்ப நான் முதல் புகாரா கொடுத்துட்டாங்க. இல்ல, நான் விசாரிச்ச வரைக்கும், டெல்லி வட்டாரத்துல நான் விசாரிச்ச வரைக்கும் சொல்றாங்க விஜய் மேல எஃப்ஐஆர் ஆகும்ன்றாங்க. எஃப்ஐஆர்ல அவரை கொண்டுட்டு வராம நாங்க எதையுமே அவர்கிட்ட நிர்பந்திக்க முடியாது, எப்படி அவரை விடுவோம். அதனால எஃப்ஐஆருக்கு அவரை கொண்டுட்டு வருவோம், கொண்டுட்டு வந்து கடைசியில நாங்க மாத்தி விடுவோம். குடிமை எங்க கையில இருக்கும், புரியுதுல்ல? அதனால அவர் முதல்ல அவருக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை சொன்னா இவர் பாட்டுக்கு திருப்பி ஆட்டம் போடுவார். எப்படி பார்த்தாலும் 3 இருந்து 7 வருஷம் வரைக்கும் உள்ளார. கரெக்டா? சட்டம் அதான் சொல்லுது. அது இல்லாம இந்தியாவில இருக்கிற எல்லாரையும் கைது பண்ணி நாங்க உள்ள வச்சோம். ஆனா வந்து தமிழ்நாட்டுல கலைஞர் குடும்பத்தை மட்டும் எவ்வளவு ஊழல், 1 லட்சம் கோடி ஊழல்னு சொன்ன போது கூட நாங்க கைது செய்யலையே. ஏன்? தம்பி உங்களுக்கு அந்த குடும்பத்துல ஒருத்தர் மத்திய அமைச்சரா இருக்கும்போது கேபிள் கனெக்ஷன் மூலமா பிஎஸ்என்எல் அந்த சேனலை வந்து பிளாக்ல ஓட்டிட்டு இருந்தாங்க. அதை வந்து அதாவது அலைக்கற்றையை சட்டவிரோதமாக திருடி ஒளிபரப்பு செய்துட்டு இருந்தாங்க. பெரிய வழக்கு அது. கடைசி வரைக்கும் அவங்களை அசைக்கவே முடியல, வைக்கவே முடியல. அது மாதிரிதான் ஒரு பெட்டி கேஸ் கூட போடல. அது மாதிரிதான் இப்ப எங்க தம்பி அம்பானி அதானிகள் எல்லாம் வைக்க முடியாது. அது மாதிரிதான் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல உங்களுடைய வளர்ச்சி என்பது எங்க தம்பியை சார்ந்து இருக்கு. அதனால நீங்க கற்பனை பண்றது மாதிரி ஒண்ணும் நடக்காது. பார்க்கலாம், மக்கள் தான் தீர்ப்பு என்னன்றத தேர்தலில் பார்ப்போம். சரி, இந்த பைசன் படம் பாத்தீங்களா? இல்லையே, அதை பத்தி பேசிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கிறேன். பார்க்கணும், இந்த சனி ஞாயிறுல தான் பார்க்கணும். தம்பி மாரி செல்வராஜ் அவர் மேல கடுமையான விமர்சனத்தை ஒரு முக்கியமான அரசியல்வாதி வச்சிருக்காரு. யாருன்னா நம்ம அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள், புதிய தமிழன் கிருஷ்ணசாமி அவர்கள். சரி, அப்ப நீ படம் எடுத்தலாம் நட்புறவெல்லாம் ஏற்படுத்த முடியாது, ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது. களத்துல வேலை செஞ்சுதான் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும். நாங்க களத்துல நின்று வேலை செஞ்சு அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக நின்று நாங்க சண்டை போட்டோம். அதனாலதான் இன்னைக்கு அந்த சைலண்ட் இருக்குது. தவிர நீ படம் எடுத்ததுனால சைலண்டாலாம் இருக்குல்ல. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு எல்லாரும் பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் நாங்க களத்துல நின்று சண்டை போட்டதுதான் காரணம். சண்டை போட்டோம், களை பண்ணி போட்டோம். அதனாலதான் நாங்க வினைக்கு எதிர்வினை ஆற்றுறதுனாலதான் அது அமைதியா இருக்க. தவிர நீ படம் எடுத்ததுனாலலாம் ஒற்றுமை ஆகாது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏன் அந்த கஷ்டம் வருது? யாருக்கு? கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமியா அதை சொல்லணும். இப்ப அவரை மீறி அவரை தாண்டி இந்த திராவிட கும்பல் வந்து என்ன செய்யுது, ஒருத்தரை வளர்த்துக்கிட்டு வருது. அதை எப்படி எங்களால பொறுக்க முடியும்? அவர் அதையும் தவிர நான் எனக்கு ஒரு சந்தேகம் புரியவே இல்லை. அந்த தம்பி மாரி செல்வராஜ் இயக்குனர் இருக்கிறாரு, அதையும் கிருஷ்ணசாமி கிட்ட போகாம திருமாவளவனை வச்சுக்கிட்டு அந்த ஒரு படத்தையும் பார்க்கறதுக்கு கருத்து சொல்ல வைக்கிறது. இதை பார்க்கும்போது இருங்க கேட்கிறேன் ஒரு கேள்வி. என்ன இது குழந்தைத்தனமான கேள்வி இந்த கேள்வி? இல்ல அதான் தெரியலையேங்க. யார் திராவிட அடிமை? அப்ப எங்க அண்ணன் திராவிட அடிமைன்னு சொல்ல வரீங்களா? கிடையாது. இல்ல, பிறந்த நாள் அன்னைக்கு கீழே வசைப்பாடு போறாங்க பாத்துக்குங்க. ஆமா, அதாவது அவர் வந்து ஒரு திராவிட அடிமை. யாரு? தம்பி மாரி செல்வராஜ் வந்து அப்படி சொல்லக்கூடாது, திராவிட அனுதாபின்னு சொல்லுங்க. ஏன் அடிமைன்னு சொல்லுங்க? நான் அது கூட எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு கலைஞனே அந்த குடும்பம் கொண்டாடுது, எதுக்கு கொண்டாடுது?
திறமைக்காக கொண்டாடுது. திறமைய மூலமா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி படம் போட்டு எடுக்கலாம். பிசினஸ் நோக்கத்துல அவங்க நெருக்கமா இருக்கலாம். அப்படி நீங்க பாருங்க. சரி, ஓகே. பிசினஸ் நோக்கத்துல அவங்க நெருக்கமா இருக்காங்க. சரி சரி, அரசியல் நோக்கத்துல அவரோட அந்த குடும்பத்தோட நெருக்கமா இருக்கிறது கிருஷ்ணசாமியா திருமாவளவன் அவர்களா? ஓ, அதனால இப்படி இந்த கூட்டத்தோட கூட்டமா அவங்க யார சொல்றாங்களோ அவங்கள அவங்க பாப்பாங்க. நீ அப்படி எடுத்துக்கங்க நீங்க. அதனாலதான் அவரு விமர்சிக்கிறாரோ? அதனாலதான் அவர் விமர்சிக்கல, அவர் கதறாரு. அவர் வந்து சுட்டி காட்டுறாரு. ஆனா எனக்கு சொல்லக்கூடிய கருத்து சரியா தானே இருக்கு. கலப்பணி தான் ஒற்றுமையை கொண்டு வரும் வழியே சினிமா கொண்டு வர இல்ல. சினிமா வந்து கொண்டு வராது. நீங்க வந்து ஒற்றுமையை நான் கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டு சாதிய உணர்வையும் சாதிய வன்மத்தையும் உருவாக்காதீங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நானே 2 முக்கியமான கருத்து சொல்றாரு. என் மேல வந்து நீங்க வந்து எல்லாரும் தவறாவே பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. தேவர் மகன் படம் வந்தப்ப நான் எதிர்த்தேன்னு சொல்றீங்க. அந்த போற்றி பாடடி பொண்ணே தேவர் காலடி மண்ணே பாட்டை வந்து எங்க பகுதிக்குள்ள போடாதீங்க, போட்டீங்கன்னா சண்டை வரும் அப்படின்றதுதான் நான் சொன்னேன். நீங்க ஒரு சமூகத்தை உயர்த்தி பேசுவதனால அது வந்து பிரச்சனை தான் உருவாகுமே தவிர அது சண்டையாக தான் போய் முடியுமே தவிர அதுக்காகத்தான் நான் எதிர்த்தேன். அதே போல சண்டியர் படம் வரும்போதும் சண்டியர்னு போட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அருவாளை போட்டிருந்தீங்க. அந்த அருவாள்ல உள்ள ரத்தம் யாரோட ரத்தம்னு நான் கேட்டேன். அதுதான் நான் வந்து 2 விஷயமே கமலஹாசனை எதிர்த்தேனே தவிர மற்றபடி எனக்கும் அதுல வந்து ஒன்றும் காழ்ப்புணர்ச்சி, தேவர் சமூகத்தோட எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. சொந்த சமூகத்துக்குள்ள நீங்க சண்டை போட்டா கூட அந்த வெறியை நம்ம எப்படி ஒத்துக்க முடியும், அந்த வன்முறையை நம்ம எப்படி ஆதரிக்க முடியும்? நீங்க அடுத்த சமூகத்தோட நீங்க சண்டை போடலைன்னா கூட சொந்த சமூகத்துக்குள்ள வன்முறையா இருந்தாலும் அந்த வன்முறையை ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. அதை எதிர்த்து அதை தாண்டி இதெல்லாம் எடுக்கிறாரு. இந்த மாதிரி என்னுடைய வலின்றாரு. அந்த காந்தாரி அம்மன் இது எங்க நடந்தது? அது குறிஞ்சாங்குளம். இந்த காந்தாரி அம்மன் சிலைக்காக வேண்டி ஒரு 4 பேரை தாறுமாறா வெட்டி போட்டு இப்படி பண்ண ஒரு வலி. அங்கேயும் வலி இருக்குது இல்ல இருக்கு. அந்த வலி ஏன் படம் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்புறம் ஒரு புக் என்ன தம்பி அது, மறக்க முடியுமா? தாமிரபரணியில நடந்த படுகொலை செய்யப்படாதவர்கள் போட்டு மறக்கவே நினைக்கிறேன். அவங்க குடும்பத்துல சேர்ந்த ஒரு தம்பியோ அண்ணனோ இறந்து இடம் தெரியாத இடத்துல கொண்டு புதைச்சிட்டு நாங்க தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா வலி அவருக்கு அந்த மறக்கவே நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கக்கூடியது இல்ல தம்பி. தாமிரபரணி ஆற்றில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு யார் ஏன் படம் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அதை படம் எடுக்க மாட்டேங்கிறீங்க? படத்தை வந்து ஒரு வரியில காரணமானவர்களோடு போய் நீ கைகோர்த்து நிற்பது ஏன்? அவர்களை எதிர்க்கிற திராணி ஏன் இல்லை? இது நான் கேட்கல. எனக்கு என்னன்னா, தாமிரபரணியில அவ்வளவு மோசமா நடந்தது. அந்த வலி ஏன் உங்களுக்கு? அதுவும் நீங்க நேரடியா அனுபவிச்சுங்க. குடும்பத்துல ஒருத்தனை இழந்துட்டு தேடி தேடி சுடுகாடு எங்க இருக்குன்னு தேடி அலைஞ்சதை பத்தி பதிவு பண்ணக்கூடிய மறக்கவே நினைக்கிறேன் புத்தகம். கரெக்டா? அது ஏன் அப்ப மறந்துட்டு அதை ஏன் படம் எடுக்க மாட்டிருக்கீங்க? ஒவ்வொரு குறிஞ்சாங்குளத்தை ஏன் எடுக்க மாட்டிருக்கீங்க? நல்லா இருக்கு கதை. கீழ் வெண்மணி ஏன் எடுக்க மாட்டிருக்கீங்க? நல்லா இருக்கு கதை. ஏன் நீ வந்து குறிஞ்சாங்குளத்தை நான் எடுத்தா நான் வந்து திராவிடத்தை எதிர்க்கணும், திராவிட தெலுங்கர்களை நான் எதிர்க்கணும். கீழவன்மணியை எடுத்தா தெலுங்கர்களை நான் எதிர்க்கணும். தாமிரபரணியை எடுத்தா திராவிட கலைஞர் கருணாநிதி அவர்களை நான் எதிர்க்கணும். என்னைய வந்து வம்புல அங்க முதல்ல 2 தெலுங்கர்னு சொன்னீங்கல்ல, அதுவே தவறு. திராவிடர்களை எதிர்க்கணும். அதுக்குள்ள திராவிட அரசியல் தான். சரி, திராவிட சமூக மக்கள்ல நிறைய நல்ல திராவிடத்தின் அனுசரணையில் திராவிட கொடை பிடித்து கொண்டு உங்க வழியை கடத்துறீங்க. நீங்க ஏன் படம் பண்ணாம இருக்கீங்கன்னு இப்ப தெரியுதா? உழைக்கிற வழியை பாருங்க தம்பி. நாளைக்கே வந்துட்டு திராவிட கொடைக்குள் நானும் நடமாடிட்டீங்கன்னு வச்சுக்க, உங்களுக்கு அடுத்த 2 படங்கள் வந்திருக்கும். எந்த விதத்திலயும் நீங்க குறைச்சி சாதா படம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சாதா படம் கிடையாது. நேரடியா ரஜினிகாந்தோட கால் சீட்டோட படம் சொல்றேன். எந்த விதத்திலயும் நீங்க ஒரு காலகட்டத்துல அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. உச்சகட்டத்துல இருக்கிறாரு யாரு, நடிகர் சரத்குமார், சூரிய வம்சம், பிளாக் பஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஓடி வருஷ கணக்கா ஹிட். அந்த நேரத்துல அவர் கதாநாயகனா வச்சு நடிக்கிறதுக்கு போட்டி மேல போட்டி. அப்ப உங்களுக்கு ஒரு படம் வாய்ப்பு வருது, நீங்க அதை பண்றதுக்கு சரத்குமாரே வந்துட்டு பெரிய நிறுவனம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அப்போ நீங்களும் ஒரு லீடிங்ல பெரிய இயக்குனரா இருக்கீங்க. சரத்குமாரே வந்துட்டு அதை நிறுத்துங்க, என்னுடைய படத்தை கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அக்ரிமெண்ட் போறதுலேருந்து பிரச்சனை உங்களுக்கு தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அளவுக்கு டாப் லெவல்ல இருந்தீங்க. இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறீங்க? நேரம் அந்த கொடைக்குள்ள போயிடுங்க. பேனாவை கையில எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. பேனாவை கையில எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க,
உங்களுக்கு அப்படியே வந்து பாருங்க, உங்களை மாதிரி படைப்பாளி யார் இருக்காங்க? சரி, நீங்க உங்க வழியெல்லாம் நிறைய கடத்தலாம். அது சரி. மாரி செல்வராஜ் அவர்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, அவர் ஒரே பதில் சொன்னாரு, ஒவ்வொருவரையும் தனித்தனியாக என்னால் திருப்திப்படுத்த படம் எடுக்க முடியாது, என் வழியை தான் என்னால். சரிதான், அந்த வழி என்ன இருக்குது, தாமிரபரணி வழி என்னாச்சுன்னு நம்ம கேட்குறோம். அவரை நம்ம தப்பாலாம் சொல்லலை, நல்லா இருக்கட்டும் தம்பி, நீங்களும் நல்லா இருங்க. முதல்ல சீக்கிரமா அந்த கொடைக்குள்ள போயிடுங்க, பேனாவை எடுத்து மேல அப்படி வச்சுக்குங்க. என்ன கட்சியில இருந்து அவரை துரத்தி விட மாட்டீங்களா? சீமானன்ட்ட சொல்லி கொடுக்கணுமா? கட்சிக்குள்ளே இருந்துகிட்டு பண்ண மாட்டோமா? பண்ணக்கூடாதா? பண்ணலையா? புரியல. நான் என்னன்றேன், ஒரு கலைஞனாக நீங்க கொடைக்குள்ள போங்க, பேனாவை கையில எடுத்துங்க, அங்க போய் போட்டு கொடுத்துறாதீங்க. அவர் இதை பாப்பாரு, பார்த்துட்டு உங்களுக்கு தான் போட வரும். கொடைக்குள்ள அனுப்ப பாக்குறாரு. இல்ல தம்பி, ஒரு கலைஞனாக வழியெல்லாம் கடத்தலாம், அதை நான் சொல்ல வரேன். புரியல. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்காக உங்க 3 பேருக்கும் நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி அண்ணா, நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும், அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலியில்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.